எங்கள் ஊரில் பட்டிமன்றம் வச்சாங்க. முதல் எதிரி எங்கள் அப்பா தான். அவனை இறக்கடா கீழேன்ட்டார். ஆனால் உண்மையிலே பெரிய விஷயம். உண்மையினால ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். தெரிந்தவர்கள் முன்னாடி பேசுகிறது ரொம்ப சிரமம். தெரியாதவங்க முன்னாடி பேசலாம். இந்த கொரோனாவில் பட்டிமன்றம் இல்லை, புக் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி கூப்பிட்டேன். 1.5 வருஷம் பட்டிமன்றம் இல்லை, பேசி பார்க்கணும், இல்லாட்டினா உளறிடுவேன். இந்த 100 ரூபா என் பேச்சை கேளு. அவள் 500 ரூபாய் கொடுத்து பேசாமல் படு. அதை தாண்டி தான் இங்கே வந்து உட்காந்துருந்துக்கிட்டு இருக்கான். அங்கே பேச முடியல. என் மகன் கேட்குறேன், அப்பா என்ன ஊர் ஊராக பேசுகிறேன், இங்கே பேச மாட்டேன். அப்பா இங்கே பேசாமல் இருந்தால் சோறு, அங்கே பேசினா தான் சோறு. பேசாமல் உட்காந்துடுறான். நீ பேசாமல் அப்போ தான் உனக்கு சோறு கிடைக்கும். வாழ்க்கை இங்கே நிம்மதியாக இருக்குது. பொண்டாட்டியிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப் சாப்பாடை போடுவா, சாம்பார் ஊற்றுவா, பேசாமல் வாயில் வைப்போம். ஏடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போடாதான் சாப்பிடுவோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவ்வளோ கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, இல்லாட்டி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. முட்டையை பகல் சொல்லுவோம், பைப்பாஸ் சொல்லுவோம், ஆஜி போகுது பாசு போகுது, அடி விட்டு தொலையாமல் வந்து தொலைக்கிறான். அவன் கையில் கட்ட மணிக்கு அவனுக்கு உடச்சி பிடிச்சி கொட்டை விட உடச்சி பிடிக்கலாம். இவ்வளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருவருன்னு முழிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப். ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போ உழவு பண்ணுகள்னு தெரியாது. எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பற்றி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க. இந்த பேரிஸ்ட கேளு, அவள் தான் எல்லா வச்சு நம்பர் வச்சு சுற்றுறா. வாழ்க்கை எங்கே நிம்மதி இருக்குது? 3 பேர் வச்சுருக்காங்க, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம 3 பொம்பளையால் இழப்பி விட்டோன்னு என்னென்ன நடக்க போதோ தெரியல. இந்த குடும்ப பிரச்சனை கூட நம்ம தான் வரும். குடும்ப பிரச்சனைகளில் அந்த ஆளுகளை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். குடும்பத்தை கலப்பணுமா இல்லையா? ஏன்னா வாழ்க்கை நிம்மதி எங்கே இருக்குது? எங்கே சந்தோஷமாக வாழ்கிறான்? வாழ வேண்டிய வயசில் வாழ முடியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பேசுறதுக்கு தான் இப்போ வரப்போகிறாங்க பாண்டிச்சேரி கௌதமி. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். பைப்பில் கழுவிட்டு வாமா. இங்கே கம்மா வாக்கியம் எல்லாம் நல்ல நீர்வளமிக்க பூமி. அப்பனா அந்த மைக்கை கொஞ்சம் கழுவிட்டு வரலான்ட்டு. சாரல் ஈரல் உங்களுக்கு இருக்கா? இருக்கு, உள்ள கிடக்கு. ஓகே, எல்லாருக்கும் ஈரல், கிட்னி, கல்லீரல் எல்லாம் நல்லா இருக்குதுல்ல? நீங்கள் என்ன பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை ஆச்சுங்களோ? இல்லை, வேலை பார்க்கல, பேஷண்ட்டாக இருந்துட்டு வந்தேன். ஓ, பார்த்தாலே தெரியுது நீங்கள் பெரிய பேஷண்ட்டுன்னு தெரியும். இல்லை, என் சிஸ்டர் வந்து நர்ஸ், எங்கள் அண்ணன் டாக்டர், மஞ்சுநாதன் விவசாய டாக்டர். ஸோ அதனால் இப்போ என்ன டாக்டர்னு எனக்கு தெரியும். நான் சொல்லாமல் வச்சுருக்கேன். ஓகே, இவன் மாட்டுக்கு சென ஊசி போடுறாள், எனக்கு தெரியும். உன் வேலை பூரா எனக்கு தெரியுமா, பேசாமல் உட்காந்துறேன். அதுதான் சொல்லலான்னு பார்த்தேன். இப்போ ஊசி வச்சிருக்காரு, நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்தீங்க. அது சொல்லணும்ல. ஊசி அது அங்கே பாருங்க, எத்த தண்டி ஊசின்னு ஊது ஊத்திராது. ஹெலச்சி செக்கு கிடையாதுமா, கேஸ் தான் தர்றத தலைவர் சொன்னார். ஓகே, கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருக்கேன். ஆமா, 2 கிலோ கல்ல கட்டி அதில் தொங்க விடுங்க. அத நடுவர் தலையில வச்சு 10 வருஷம் ஆச்சு. நான் எந்த பக்கம் அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நான் வரேன். அப்ப ஆடியக்கார் வருவாரா? அவர் வர மாட்டாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்க்கு வழி இல்ல. என் அண்ணனுக்கு யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? இன்னைக்கு பலாப்பழம் தான் எல்லாருக்கும். உங்களுக்கு தான் சுகர் ஆச்சே. ஏன் எங்க குடும்பம் திங்க மாட்டாங்களோ? சாப்பிடுவீங்களோ? அப்போ நான் எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த கொத்தமங்கலத்துல பேச எடுக்க பணமே வேணாம். நல்ல ஜோர கைத்தல் குடுங்க சார். நல்ல கைத்தல். நம்ம பிரிச்சுக்குறோம். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்க? அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரி வளர்ந்திருக்கேன். அதெல்லாம் பேசுற 18,500. பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? சிஎஸ்சி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கடா. கவர்ல கரெக்டா கொடுங்க. நடுவர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு கோட்டை வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களா? நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார மொளகனா கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ளம் உள்ளம் படைத்த நடுவர், எப்பொழுதும் நகைச்சுவையை வாரி வழங்கக்கூடிய நடுவர். உங்களை வர்ணிச்சு யாரு சார் பேசணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மோந்தா ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? என் மூக்க நான் முடிச்சிருக்கேன். பூவை மோந்தா பூ வாசனை வரும். பட் இந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். பாசமான கௌதமி இப்ப வர்ணிக்கிறேன். ஒரு நிமிடம் என்னை நிமிர்ந்து பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டிலாம் பாக்குறது இல்ல. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, எங்க சின்ன அபோனா பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது.
கண்ணியம் தெரியும். இவங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தாமா தெரியும். ஏ பழமானத்தில் சேலை கட்டியிருந்தாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? இவனை பகலில் பாதுகாக்க முடியாது, இவனே ராத்திரியில் பாதுகாக்க முடியாது. அப்போ உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட உங்களை நீங்க அப்படியே அது மாதிரி அவங்க மஞ்சுநாதன் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. என் விதியை பார்க்கத்தில்ல, அந்த காஜு வாங்குறக்கா அவங்க கண்களையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. காட்டுங்கடா, வாய் ஆண்டா சுண்டுது. லுக் அட் மீ. சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர் தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாரா இங்க எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க. இது சர்க்கரையா? மோசமான வியாதி. ஏன் சார்? அது மட்டும் யாருக்கும் வரக்கூடாது சார். ஏன்? எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன். மாதம் இங்கே சம்பாரிச்சா அங்கே தான் கொடுத்துக்கிட்டு. எங்கே சார்? அங்கே மதுரையில். சொந்தக்காரங்க விடோ? இல்லைம்மா, டாக்டர் நம்ம டாக்டர்கிட்ட தான் நம்ம மொத்த வியாபாரம். போன உடனே இதில் ரத்தம் எடுக்க சொன்னார். எடுத்து விட்டு இந்த டீ கப்பு மாதிரி ஒரு கப்பு டீ கொடுத்தால கப்பு, ஒரு கப்பு கிடந்தா எடுங்கடா. இந்த மாதிரி ஒரு கப்பில் சைடில் பேர் எழுதி இப்போ யூரின் எடுத்துகிட்டு வாங்க சார். நான் பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து ஜன்னலில் வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையாக இருந்திருக்கியா, பூரா ஒழுகிருச்சியா. திருப்பி 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தேன். நான் பரவாயில்ல, புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு, அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிட்டான். என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறாங்க. இன்னைக்கு இருக்க வாழ்க்கையே அவ்வளவு மோசமான வாழ்க்கை. சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா வயல்வெளி காலத்தை விட வாட்ஸ்அப் காலம் தானே சார். அண்ணா நீங்க 4 வச்சுக்கனே, நீங்க 5 வச்சுக்கீங்க. சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்குறவங்க. சுதி படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. அது பணிய விளம்பரம்டா, பண்டிப்பா ஓண்டாமணி. அடையாண்டா நீங்க கலைமாமணி விருது வாங்கணும். சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சுங்க, நீங்க முடிஞ்சு வச்சுங்க. ஓகே. நீங்க பட்டு வச்ச எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ஜெயனாக்கு என்ன பிரச்சனை? பாவம் கால் வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து வயல்வெளி காலதா 2 பேர் பேசிருக்காங்களே சார். ஒரு நிமிஷம். என்னது? இப்ப தேர்ந்த கப்பை பத்தி சொன்னேன். அதுல எப்படி உங்களுக்கு டீ குடிக்க மனசு? குடிங்கடா. நீ பேசுமா? வந்ததுல இருந்து என்ன பேச்சு? மஞ்சள் பேச்சப்பட வந்தது. சாப்பிட என்ன கூப்பிட மொய்யக்கு அண்ணனை கூப்பிட. என்ன பழமொழி சொல்றியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். 502 தெரியும். என்ன விட கூட தெரிஞ்சல ஏன்டா கூட்டிட்டு வர்றீங்க? வெக்கமானால போனா போதே தொப்பனமனா போது பேசுறதா? பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பாக்க வாடி ஒழுங்கியானால நாயாண்ட வர நார போயலனா. ஆமா சிங்க சக்கரசாமி சிங்க அடிச்சா 10 விளக்க பறிச்சோம் 10 விட்டு முடிச்சோம். தர்க்கல் முடிச்சோம். தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தர்க்கல ஒளிக்கிச்சா. வரமா வேணாங்கது விரும்ப கொண்டாங்கதம்ல. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள தானே ஏத்து வீட்டுக்காரி மஞ்சனான போட்டு குத்துறாங்க. பெருமை பீத்தகளே குடிக்கிறது ஓட்டகளே மாமா. அண்ணே ஒரு ஆவணமா அவருக்கு அடியில கிழிஞ்சா கோவணம். ஆமா ஏன் புள்ள வண்டியில வருது ஏன் அப்பட்டு போக பிளேன்ல வருது. பணமல எடுத்துக்கலாம் பண்ணாட பரணியில கையில 4 கிழிஞ்சு பாருங்க. ஆட்டத்தை வச்ச அண்ட வீட்டுக்காரன் அத பாருங்க ஏன் வீட்டுக்காரனா? வேலையில ஒரு ஓனரை முடிச்சு வாட்டியில விட்டு குத்துது ஓடைதுனா. அந்த யானை குளிக்க எறும்பு சோப்புட வச்சு அந்த மாதிரியா? அங்க போறே அவ இடிப்ப இங்க வாடி நானே இடிப்பேன். கேக்குறவ கேன பையில இருந்தா கேஆர் விஜய் கூட கேட்டிட்டு பேசுறதா? நானும் போட்டு தாமா பாக்குறேன். நோ சிக்னல் வருதுமா. அடேங்க அப்பா. இவனை சட்டா பாக்கி சுச்சியை மாத்தி விட்டு போய்ட்டா ஒரே அலாலையா அடிக்குது. வந்ததேந்து வயல்வெளி காலத்துல வந்த எங்க அம்மா என்ன சாப்பிடும்போது போது வேணுமா அம்மா கேட்டாங்க. மனைவி தோசைய போதுமா நான் கட் ஆகுதுனே. போதுமா வயர விடுமா. போதுமான்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்களே. நான் கேக்குற மிஸ்டர் மஞ்சுநாதன், உன்னை பெத்த உங்க அம்மா உனக்கு உயிர்னா ஓ உயிரை 10 மாசம் சுமந்து இந்த பூமிக்கு கொடுத்த நாங்க யாரு? அப்படி கேளுமா. உங்க அம்மா உனக்கு உயிர்னா உன் உயிரை சுமத்த உன் பொண்டாட்டி யாருன்னு கேக்குறாங்க. எதுக்கு தலையில கை வைக்கிறீங்க? வண்டு. நான் சொல்றது கரெக்டா சத்தியமா கை தட்ட கொடுங்க சார். நான் கேக்குறேன் சார், இவங்க பெத்த இவங்க அம்மா உயிர் தானே. 10 மாசம் இந்த பூமிக்கு பெத்த கொடுக்கறோம்ல நாங்க யாரு சார்?
இத கீழே வைங்க நீங்க. ரகம்டா. யார் சொன்னாங்க? மரியாதை இல்ல, அன்பு இல்ல, வர்ற மனைவி மதிக்கிறாளா, அன்பு இருக்கான்னு கேட்டாங்க. உண்மைதான். என்ன நான் கேக்குறேன், நான் இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துருச்சுல, நீ என்னைக்காவது உன் மாமியாவை பார்த்து அத்தே சொல்லிருக்கியா? உன் மாமனாரை பார்த்து மாமா சொல்லிருக்கியா? உங்க அப்ப, உங்க ஆத்தா, உன் தொங்கச்சி என்ன சொன்ன வாய் என்ன வெந்தா போகும்? சார், வாட்ஸ்அப் காலத்துல வாழற மருமக நாங்களா அப்படி கிடையாது. என் மாமியாரை பார்த்து அத்தை அப்படி கூப்பிடுறது கிடையாது. அம்மா அம்மா. மாமனாரை பார்த்து மாமா அப்படி கூப்பிடுறது கிடையாது. அப்பா அப்பா. பண்பாடு தெரிஞ்ச பொம்பளை பிள்ளை சார் நானு. மாமியாரை பார்த்து அம்மா, மாமனாரை பார்த்து அப்பா. ஆமா சார். உன் புருஷனை பார்த்து அண்ணே, உன் குழந்தை பார்த்து தம்பி நான் கூப்பிடுவேன். அப்ப உங்க அப்பா அத்தால என்னன்னு கூப்பிடுவேன்? அத்தை மாமன்னு கூப்பிடுவியா? சார், வந்ததே மஞ்சுளா கேட்டாங்க. கூட்டு குடும்பம் இல்லாத தனி குடும்பத்தை அழைச்சிட்டு போற இந்த காலத்து பிள்ளை, அது வயல்வெளி காலம் தான், அப்படி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். நான் கேக்குறேன் சார், நாளா சத்தியமா சொல்றேன் சார், கொத்தமங்கலம் உங்க முன்னாடி சொல்ற பெரியவங்க முன்னாடி இன்ன வரையும் 13 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 13 வருஷத்துல கூட்டு குடும்பத்தோட என் மாமியாரோட ஒரே வீட்டுல இருக்க சார். நல்லா சொல்ற, கைத்தற கொடுங்க சார். சத்தியமா சார், கைத்தறங்க சார். சத்தியமா எங்க மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உனக்கு மாமியாவை பிடிக்கும்னு தாண்டு தாண்டு. சரி ரைட்டு அண்ணா, இருண்ணே நான் எனக்கு என் மாமியாரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் மாமியாரை பிடிக்குமா நீ தாண்டு. சார் சார் கேளுங்க, பேச்சாளரே மாமியா பிடிக்கணும் துண்டப்பட்டு தாண்டான், நடுவர் நீங்களும் பிடிக்கணும் துண்டப்பட்டு தாண்டுங்க சார். இவன் எவ்வளவு திறமையான ஆள்னு எனக்கு தான் தெரியும். ஏ தாண்டுனா பழி வந்துரும்னு தாண்டிட்டு ரிட்டர்ன்ல வந்தாங்க. கவனிச்சியலா? இவனை பத்தி எனக்கு தான் தெரியும் சார். அநியாய அக்கிரமம் நாட்டில் நடக்குது. ஏன் சார்? நீங்க மாமியாவை பிடிக்கும்னா நல்லவளுங்கிறாங்க, நாங்க மாமியாவை பிடிக்கும்னா கெட்டவங்கிறாங்க. இது என்ன உலகமா அது? சார், இன்னைக்கு கூட குடும்ப உறவுகள் நல்லா இருக்கு சார். நல்லா நிரூபிக்க முடியும். நான் என்ன மஞ்சனா மாதிரி 19 பேசுற பேச்சாளரா? அத்தாச்சியோட பேசக்கூடிய பேச்சாளர் நடுவர். அத்தாச்சியோடவே பேசின பேச்சாளர். அத்தாச்சில எங்க? செட்ல கிடக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? இங்க இருக்கேன். ஏன் அவங்க கூட இருக்க வேண்டியதானே? செட்டுக்கு போனதுனால இங்க வந்திருக்கேன். வந்ததுல இருந்து அவ்வளவு பேச்சு பேசுறீங்க. நான் கேக்குறேன் சார், மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப? மருமக வந்ததுக்கு அப்புறம். இந்த 3 நாளும் மணக்கணும்னா வாட்ஸ்அப் காலத்துல இருக்க மருமகங்கிற பூ வரணும் சார். நீ கிளப்பி விட்டு போயிட்டா நான் செருப்படி வாங்கிட்டு போற போனா. நீங்க தான் நடுவர் வாங்க. ஜெய் என்ன சொல்றாங்க? மனைவி கிட்ட அன்பு இல்ல சார். மனைவிங்கிறவ பூ மாறி, நாங்க அள்ளி பூ ஆகிறதும் அரளி பூ ஆகிறதும் கட்டின புருஷன் உங்க கையில இருக்கு. உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க. எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தானே அரளி பூவா மாறுறீங்க. இந்த மாதிரி கூடவே பேசி கெக்க பக்கம் சிரிக்கிறவங்களுக்கு எல்லாம் அரளி விதையை தான் அரைச்சு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுங்க. குடு, அரளி விதையை அரைச்சு குடு. நான் வேணாம்னு சொல்லல. இப்ப மீன் குழம்பு வைக்கிற, உப்பு இருக்கான்னு எப்படி பாப்ப? கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். கறி குழம்பு வைக்கிற, கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். ரசம் வைக்கிற, கரண்டில வச்சு அதே மாதிரி டேஸ்ட் பாப்பேன். அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எங்களை கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம். ஏன் எல்லாரும் கை தட்டுறாங்க? எல்லாம் அரளி விதை ரெடி சார். வந்ததுல இருந்து எங்க அம்மா காலத்துல இந்த வயல்வெளி காலம் சிக்கனமா இருந்தாங்க. இந்த காலத்துல மேக்கப் போடுறோம். மேக்கப் போடுற இல்ல மேக்கப். நல்ல மேக்கப். அன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க, இன்னைக்கு எவ்வளவு மேக்கப் போடுற? சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். வந்ததுல அவ்வளவு பேச்சு பேசுறாருல, இன்னைக்கு இந்த காலத்துல வரல வாட்ஸ்அப் கால பொம்பளை பிள்ளை நாங்க மேக்கப் போடுறோம்னா ஒத்துக்கிறோம். ஆனா கண்ணி இமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? ஐலைனர் நம்மளுக்கு தெரியாது. வாங்கி தரவும் மாட்டீங்க, வாங்கி தரவும் ஆள் இல்ல. அண்ணா நீங்க 725 ரூபா பிராண்டட். நல்லா ஜோரா எங்க அண்ணனுக்காக ஒரு கைதல கொடுங்க சார். 725 ரூபா. ஆமா சார். கண்ணிமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபா சார். ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். இந்த புருஷெல்லாம் குடிக்கிற குவாட்டர் எவ்வளவு ரூபா சார்? எவ்வளவு ரூபா மஞ்சள் சார்? 290 ரூபாவா? டப்பா போட்டு கொடுப்பாங்க. 290 ரூபா போட்டு வாங்குற குவாட்டரை என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு அடிக்கிறீங்க? இல்ல 10 நிமிஷம் வச்சு அடிக்கிறீங்களா? 5 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு எங்களை சிக்கனம் எப்படி சார் இவங்க சொல்லலாம்? தூக்க மாட்டிட்டு வர சாவரன்னு சொல்றாரு இந்த ஊர்ல வந்து. இருமா, நீங்க போடுற ஐலைனர் 725 ரூபா வாங்கி ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துறீங்க. நாங்க 5 நிமிஷத்துல 300 ரூபாய்க்கு குவாட்டரை குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போயிடுறோம். ஆமா, யாரு சிக்கனம் கேக்குற? யாரு சிக்கனம் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ இந்த கண்ணுக்கு மேல ஐலைனர் போட்டு
பஸ் ஏறி போனீங்கன்னா உன்னை எத்தனை பேர் பார்ப்பான்? 4 பேர் 5 பேர் பார்ப்பாங்க. நான் குவாட்டரை போட்டு வேட்டியை உருவிட்டுட்டா எத்தனை பேர் பார்ப்பான் தெரியுமா? ஊரே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அண்ணே என்ன தாத்தா வரையும் கை தட்டுறீங்க? எல்லாம் பார்த்துருப்பாங்க சார். எல்லாரும் பாப்பாங்க, ரைட்டு. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நாங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஐலைனர், ஃபேர் அண்ட் லவ்லி, நாங்க போடுற சோப்பு, ஷாம்புக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட், காலாவதி தேதி இருக்கு. இந்த புருஷன் அடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது, சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி. பெண்கள் இதை கை தட்டுங்க பெண்கள்லாம். சார் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் நடக்குது சார். அந்த காலம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நான் கேக்குறேன். வாத்தியார கல்யாணம் பண்ணிட்டா மனைவிக்கு என்ன பேரு? வாத்தியார் பொண்டாட்டி. டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பேரு? டாக்டர் பொண்டாட்டி. இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பேரு? இன்ஜினியர் பொண்டாட்டி. குடிகாரர கல்யாணம் பண்ணிட்டா என்ன சார் பேரு? குடியார். என்ன சார் நியாயம் நான் கேக்குறேன்? குடிகாரன் பொண்டாட்டினா அந்த அம்மா சண்டைக்கு வரும். இதே நான் சொல்ற மாதிரி சொல்லு, சண்டை வராது. என்னது? மது பிரியர் மனைவி சொல்லிப்பாரு, சண்டைக்கு வராது. அப்ப திருடனே? பொருள் விரும்பி மனைவி. சோம்பேறியே? பொருள் விரும்பாதவன் மனைவி. அப்ப பொம்பளை பொறுக்கி? லேடிஸ் விரும்பி மனைவி. மஞ்சுநாதனே? நல்லமே. அபுண்ணனே? ரொம்ப நல்லவே. உங்கள தத்தகப்ப என்ன பெப. சார் தயவு செய்து அந்த காலத்துல வாழ்ந்த அம்மா, வயல்வெளி காலத்துல இருந்த அம்மா நல்லா சம்பாரிச்சு சிக்கனமா இருந்தாங்களே, வந்த பொண்டாட்டி சிக்கனலன்னு தயவு செய்து மஞ்சுநாதன் சொல்லாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு குடிகார புருஷன் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு சொல்லவா சார்? சொல்லு. சிம்பிளா சார், ஒரு குவார்டர் 210 ரூபான்னு வச்சுங்களேன். சைட் டிஷ் 50 ரூபாய், 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் சிசர், 10 ரூபாய் கப்பு. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சார். ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 இன்டு 300 எவ்வளவு சார்? 1,09,500 ஓவா. யாரு சார் சிக்கன் இல்ல நான் கேக்குறேன்? வாட்ஸ்அப் காலத்தை குறை சொல்லலாமா மஞ்சுநாதன்? சரியான கேள்வி. நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுக்க சார். நானும் புடுங்கிட்டா மக்கரை வலிக்கிட்டு போ. அப்ப அந்த துண்டை போட்டு புடுங்குங்க. மொத்தமா இருக்கா 1 லட்சத்தி ஒரு நாளைக்கு 300 ரூபா தண்ணி அடிச்சான்னா 365 நாளைக்கு 1,09,500 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறான். சிக்கனம் இல்லை இன்னைக்கு. ஆமா வாட்ஸ்அப் காலத்துல குடியார போயிடு. எப்படி சொல்லலாம்? பதில் சொல்லுங்க. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பாவுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமே இல்லை சார். என்ன வயசு? 60 வயசு. 60 வயசு. இப்போ 20 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பார். 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல. இல்லை. இப்போ 40 லட்ச ரூபா கையில் வச்சிருக்காரா? நாங்கள் தான் குடிச்சு அழிச்சு விட்டோம். இன்னும் இப்போ தண்ணி அடிக்கல. 40 லட்சம் ஓவா கையில் வச்சிருக்கானா? எங்க அப்பாவை பத்தி கேட்டாங்களாக்கும். அப்போ எங்களை பத்தி கேட்கல, உங்க அப்பனை பத்தி கேட்க மாட்டோமா? என்ன பேச்சு சார்? பீருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பிரியமானவர்களுக்கு முக்கியம் தரீங்களா சார்? பெக்காடிக்கு முக்கியம் தரீங்க, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்க, நெருங்கிய உங்க உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியம் தரீங்க, ஒன்னே நினைச்சிட்டு இருக்க உசுருக்கு முக்கியத்துவம் தரீங்களா சார்? சாராய முக்கியம், சம்சாரம் முக்கியம் இல்லையா? என்ன மிஸ்டர் மஞ்சுநாதன் பச்சை துண்டு போட்டுட்டு நீங்க பாண்டிச்சேரியா? சார் இங்கேயே இந்த பேச்சு பேசுதே தங்கச்சி, வீட்டுல என்ன பேசும்? அங்கே பேச முடியாம தாண்டா இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காளுவா. அங்கே பேசினா மாமியா வாயில கடப்பாறையில குத்தும், இங்க பேசினா 10,000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்பி விடுவாங்க சார். இந்த வாட்ஸ்அப் காலத்துல வாழற மனைவி நாங்க. குடிகார புருஷன் நடுவர் மாதிரி போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவார் சார். தேவையில்லாம என்ன கல்பாதீங்க. வரும்பொழுது வேட்டியை தலையில கட்டிட்டு வருவார் சார், மண்ணோட வருவார் சார். அந்த மண்ணை இந்த காலத்துல வாழ்ற வாட்ஸ்அப் கால மனைவி முந்தானை எடுத்து தொடச்சு முந்தானை இருந்தவள துடைக்க போட்டு ஒரு நைட்டி எந்த முந்தானையில நீ தொடச்ச? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழ்றது நாங்க. 3 நைட்டியா செத்தவன் நாங்க தெரியுமா? முந்தானை வச்சு தொடச்சா அடையாம நேத்து எங்க ஊர்ல ஒருத்தன் மூஞ்சி ஊரா ரத்தமா வந்தான். ஏன் என்னடா எனக்கு என் பொண்டாட்டி முந்தானை இல்ல தொடச்சா சார் அப்படின்னா, ஏன்டா ரத்தம் வருதுன்னா கல்லு பதிச்ச சேலை கட்டியிருந்து அதை வச்சு சார். மூஞ்சி கிழிஞ்ச மூஞ்சா இருந்தாலும் அதுக்கு மருந்த போட்டு கீழே இருக்கிற புருஷனை, மண்ணோட இருக்க புருஷனை மன்னவனா மேல கொண்டு போய் சேர்த்துருங்க. அவன் ஏன் உசுரோட இருக்க? அண்ணே அப்படி இல்லைண்ணே, பொதுவா நாங்க என்ன நினைப்போம் இந்த காலத்துல தெரியுமா? சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போக மாட்டாரா? ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டாரா? உங்க எண்ணம் பூரா எங்களுக்கு தெரியும். அப்படி எல்லாம் நினைப்போமா சார்? மண்ணுல இருக்க புருஷனை மன்னவனா எப்படி தெரியுமா ஆக்குவா வாட்ஸ்அப் காலத்துல? மன்னவனி மன்னவனே மலையிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா அனக்கினி சின்ன கிளி உலகட்டு மண்ண கிளி உலகின் கேளு நான் தரவா தரவா உன்னை நினைச்சுட்டா நான் இனமுண்டா என் தலைவாணி பூச்சூடி ஒரு போது போகும் பட்டும் மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே
காலம் சார். வாசலை பார்த்து விருந்தாடி வந்தா அது வயல்வெளி காலம். வாட்ஸ்அப்பை பார்த்து வந்தா அதுதான் எங்க காலம். மஞ்சுநாதன் பாருங்க, அவர்லாம் திரைப்பட நடிகரானது எந்த காலம்? இந்த காலம். நீங்க யூடியூப் புகழானது எந்த காலம்? இந்த காலம். மேடம் பின்னணி நடிகையா பின்னணி பாடகியானது எந்த காலம்? இந்த காலம். நீங்க அந்த கால நடுவரா இந்த கால நடுவரா? நான் பட்டிமன்ற நடுவர். நீங்க அந்த கால புருஷனா இந்த கால? என் பொண்டாட்டிக்கு புருஷன். நீங்க அந்த கால பிள்ளைக்கு அப்பனா இந்த கால? என் பிள்ளைக்கு அப்ப. நீங்க யாரு சார்? அது தெரியாம தான் சொல்லி தரேன். ஜன்னல தர காத்து வரட்டுன்னு சொன்னது அந்த காலம். ஜன்னல மூடு ஏசி வரட்டுன்னு சொன்னது எங்க காலம். படி தாண்டலனா பத்தினின்னு சொன்னது அந்த காலம். படி தாண்டலனா ஏ குடும்பமே பட்டினினே ஆணிற்கு பெண் சரிசமா வாழ்வது இந்த காலம் இல்லையா? புளிய முறத்தால் அடிச்ச பெண்கள் வாழ்ந்தது அந்த காலம். புருஷனையே முறைச்சு துரத்துறது இந்த காலம். துரத்துறாளுக வீரமான மாப்பிளை கட்டிக்கிட்டது அந்த காலம். வீட்டு வேலை செய்யற மாப்பிளை கட்டிக்கிறது இந்த காலம். நீங்களாம் ஜல்லிக்கட்டு போய் மாடை அடக்கிருக்கீங்களா? கட்டுன மாடே அடக்க முடியல, எங்கிட்ட கட்டாத மாடை போய் நான் அடக்க. மஞ்சுநாதன் சார் இளவட்டுக்கல்ல தூக்குனாதான் பொண்ணுன்னு சொன்னா மஞ்சுநாதனுக்கு கல்யாணம் ஆகுமா? அது ஜல்லிக்கட்டுல பாரு, யாரா மாடு முட்டி குடல் செறிஞ்சு பெரிய ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறான்னு பாரு. மாடை வளர்த்தவனும் தப்பிச்சுக்கிடுவான், மாடை பிடிக்க போனவனும் தப்பிச்சுக்கிடுவான். ஜல்லிக்கட்டில் போய் வாட்டர் பாட்டில் வாங்கி சப்பிக்கு நின்றுவேன், ஐஸு வாங்கி சூப்பிக்கு நின்றுவேன், பனைமரத்தில் ஏற முடியாமல் தூரம் முட்டு கொடுத்துக்கிட்டவன், சைக்கிளில் ஸ்டாண்டு போட்டு அடுத்த முட்டாட்டி வேடிக்கை அதுக்கிட்ட இவன் பூராந்தே பெரிய ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறேன். எவனாவது பிடிக்க போனவன் பிடிச்சி படுத்து கிடக்கிறான். சார் வந்தது இந்த காலத்துல குடும்ப உறவுகள் சொன்னாங்க. 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிச்சாரு. நீங்க வர்ணிச்சிருக்கீங்களா? அவர் பார்த்தாரு வர்ணிச்சாரா? எவ்வளவு பார்த்து வர்ணிக்க? ஒருத்தரை பார்த்திருக்கீங்க? அவ வர்ணிக்கிற மாதிரி தான் வர்ணிக்க மாட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் ஏன் உயிரையும் தயிரையும் கொஞ்சறீங்க? 2 புள்ள பறக்கடைய ஏன் கொஞ்சம் மாட்டேங்கிறீங்க? இயற்கையை எல்லாரும் விரும்புவான், இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான். இதான் உலக ரகசியம். தெரிஞ்சு இத்தனை பேர் கை தட்டுறாங்க, எல்லா சீற்றம் அடைஞ்சிருக்கு. சார் கண்ணதாசன் மனைவியை வர்ணிப்பார். எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டால் பக்தி பிரவாகம்னு கண்ணதாசன் சொன்னார். அதை பார்த்து என் மாமா முத்து முதல் இரவு அன்னைக்கு வர்ணிச்சார். சார் எல்லாம் வளருவாங்க. மஞ்சுநாதன் வர்ணிச்சிருக்கீங்களா? என்ன சொன்னா? என்ன தெரியுங்களா சொன்னாரு? என் கையை பிடிச்சி என்ன தெரியுங்களா சொன்னாரு? முதல் இரவு அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு எல்லோருக்கும் உயிர் எழுத்து ஆவில் தொடங்குகிறது, எல்லோருக்கும் உயிர் எழுத்து ஆவில் தொடங்குகிறது, எனக்கு மட்டும் உயிர் எழுத்து நீ என்று தொடங்குகிற சொன்ன ஒரே பிள்ளை சார். 10 மாசத்துல கட்டி போட்டு இருக்கான்டா சார். அடுத்த கவிதை மஞ்சுநாதன் மாதிரி உடனே சொல்லல, அடுத்த பிள்ளைக்கு 9 வருஷம் கழிச்சு கொரோனாவில் சொன்னாரு சார். என்ன கவிதை தெரியுமா? போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என்னுயிரே நீ தான் கௌரவின்னு சொன்னாரு. 2வது பிள்ளை சார் 9 வருஷம் கழிச்சு. நம்ம கவிதை சொல்ல வேணாம் சொல்லு. ஏன்? ஒரு கவிதைக்கு புள்ள பிறந்தது உங்க வீட்டுல தான் போல இருக்கும். கவிதைக்கு உள்ள பிறந்தது. உனக்கு இப்ப ஒரு கவிதை வருதா? அந்த அம்மாட்ட சொல்லு. கவிதை வருதான் கவிதை. எங்க ஊர்ல சொன்னான் பாரு ஒருத்தன் ஒரு கவிதை, செம்ம கவிதை. என்னது? அன்பே நீ உயிர் எழுத்து, நான் மெய் எழுத்து, உங்க அப்பந்தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு சொன்ன. எங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை சொன்னார். அன்பே நீ ஒரு தோசை, உண்மையில் எனக்கு ஆசை. தின்னுகிட்ட குடும்பம் மறந்துருக்காங்களா? இப்ப நான் சொல்றேன் கவிதை, ஊரே கைதட்டும் பாரு. ஒருத்தன் சொன்னான் பாரு செம்ம கவிதை. அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் ஏத்தோடி சமூகத்தோட ஓடி போயிட்ட? சார் இப்படி கவிதை வச்சிருக்கேன். கணவன் மனைவியை வர்ணிக்கணும் சார். நீ பாதி நான் பாதின்னு வாழணும் சார். நான் உழ வச்சனா எங்க வீட்டுக்கு அரிசி போடுவார், நான் காய் அரைஞ்சனா எங்க வீட்டுக்கு குழம்பு வைப்பார், நான் துணி துவைச்சனா எங்க வீட்டுக்கு துணியை காய வைப்பார் சார். நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவர் ரெஸ்ட் ரூம் போவாரு, நீங்க மாசமா இருந்தீங்கன்னா ஒரு குழந்தை பத்துக்குருவார். நல்ல டீலிங்மா. ஆமா சார், என் கண்ணுல தூசு விழுந்தா அவர் கண்ணு கலங்கும் சார். அதுக்கு பேர் தான் கண் அவன். ஆமா சார், நீங்க கணவன் தானே? யாருக்கு? என் பொண்டாட்டிக்கு தான். அதுதானே சார். அந்த கணவன் முத்துநகையை முழு நிலவை மாதிரி எக்கோட பாடணும் சார். மஞ்சுநாதன் சார் சொன்னாங்க, 50 ரூபா சம்பாதிக்கிறவன் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு 9 தடவை காப்பி கொடுத்த விலக மாட்டி கேட்டீங்க மஞ்சுநாதன். 50 ரூபா சம்பாதிக்கிற உனக்குலாம் ஏன் சார் கல்யாணம்? கேட்டு சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க சார். 2 உள்ள பிறந்து ரிட்டையர் ஆயிட்டா மட்டும் போய் ஆண்டா கல்யாணம் இப்ப ஏன் சொல்றாரு? முன்னாடியே பொண்ணு பார்க்க போனார்ல, பொண்ணு அப்ப சொல்லியிருக்கணும். உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், இந்த பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னா கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்? மாப்பிள்ளைகிட்ட தண்ணி அடிப்பியான்னு கேட்டா அடிப்பேன்னா கூட பொண்ணு கொடுத்துருங்க. இந்த பீர் மட்டும் அடிப்பேங்கிறவனை மட்டும் நம்பாதீங்க, அவன் தான் முழு குடிகாரன். அதுவும் நீங்கள் கொண்டு மிச்சர் வச்சீங்கன்னா அள்ளி சாப்பிட்டானா அவன் நல்லவன். இந்த
மிச்சரே தொடாத மாதிரி அப்படி ஒன்று எடுத்து அப்படிலாம் கெட்ட வயலுக. சார் சிலர் பார்த்துருக்கீங்களா கள்ளப்பருப்பாக பொறிக்குதும்மா. கட்டிங் வெளியில் வரக்கூடாதுந்தேன், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சார் மனைவி உறவு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு வலிக்குது, வேதனையா இருக்குன்னு இந்த புருஷெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி மனைவி வாட்ஸ்அப் கால மனைவி நாங்களாம் சேர்ந்து புருஷன் சரியில்லை, குழந்தை சரியில்லை, ஏன் உங்க குடும்பமே விலகலன்னு நாங்க ஆளுக்கு ஒரு கட்டி கிடைச்ச உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஓ வாடை எனக்கு தெரியாது, யா வாடை உனக்கு தெரியாது, ஆம்பளை என்ன போட்டா ஆளுக்கு போய் பிடிச்சதுன்னு போயினே. சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மனைவிங்கிற உறவை நேசிங்க சார். ஏன் தெரியுமா, இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க, முதுமையின் தேவைக்கு உங்க துணைவி மட்டும் தான் சார் வருவாங்க. பீர் அடிக்க வாடானா வருவான், பீரை தூக்க வருவானா? பீரோக்குள்ள பீர் இருக்குன்னா வருவான். வருவான் சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், இவ்வளவு பேச்சு மனைவியை பேசும்போது எல்லா ஆண்களும் கை தட்டினாங்கல்ல சார். எல்லா ஊர்லயும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும், ஆனா இங்க ஆண்களுடைய எண்ணிக்கை இருக்கு சார். நான் இந்த ஆண்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன், கௌதமி வந்தா மனைவியை பத்தி மஞ்சுநாதன் பேசும்போது சிரிச்சாங்கிற மாதிரி இருக்க கூடாது. நான் கேக்குறேன் சார், புருஷங்கிற யார் தெரியுமா, இட்லி மாதிரி. வெறும் இட்லியை நீங்க சாப்பிடுங்க, சுவையா இருக்குமா? விக்கும். சுவையா இருக்குமா? இருக்காது. சட்டினியை தொட்டதான் இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷன் மாறி, சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாறி. எப்படி இட்லிக்கு சட்டினி சுவை சேர்க்கிறதோ, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது மனைவிங்கிற சட்டினி. தட்டுக்கா கையை, 4 பேர் இருந்தாலும் தட்டுக்கா. பாத்தீங்களா, ஆயா வரையும் தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். பாரு எப்படி பாயிண்ட் பேசுது. அப்படி எங்க அப்பா வளர்த்திருக்காரு சார். நல்லா வளர்த்தான். இட்லிங்கிறது புருஷன், சட்னிங்கிறது பொண்டாட்டி. ஆமா. வெறும் இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான். ஆமா சார். சட்னி பொண்டாட்டி, அதாண்டா சட்னி ஊசி போயிருதே. சிலர் பல சட்னி சாப்பிட்றான், தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி பொடி வச்சு சாப்பிட்றான். எங்க வீட்டுல எல்லாம் நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன், என் வீட்டுக்காரர் ஒரு சட்னி தான் சாப்பிடுறார். அவனுக்கு ஏற்கனவே எத்தனை சட்னி பிடிக்கும் சார்? அப்படிலாம் கிடையாது சார், நான் மட்டும் தாங்க நிக்கிறேனே. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நான் மட்டும் தாங்க நிக்கிறேன். என் மனசு பாண்டிச்சேரியில உள்ள மாமா முத்துவ சும்மா கொத்தா சுத்தி சுத்தி வருது தெரியுமா உங்களுக்கு? 11 மணிக்கு உன் மனசு அங்கே சுத்துது. ஆமா. அவன் பாண்டிச்சேரியில எந்த தெருவுல சுத்துறானோ நல்ல தெருவா சுத்த சொல்லு சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், நிறைய ஆண்கள் இங்க கூடி இருக்கீங்க. நைட்டு நீங்க கட்டில்ல தூங்கும் போது மேல ஒண்ணு ஓடுமே, அதுக்கு பேர் என்ன? கனவு. சார் கட்டில்ல தூங்கும் போது மேல ஓடுமே, அது ஃபேன். இப்ப நான் சொல்ற விஷயத்தை பட்டிமன்றம் முடிஞ்சு நீங்க கட்டில தூங்கும் பொழுது நான் சொல்ற விஷயத்தை நினைச்சு பாப்பீங்க சார். மேல ஓடுற ஃபேன் தான் உன் மனைவி. திட்டுனா இல்ல, இப்ப கேட்டுக்க. மஞ்சுநாதன் வெத்தலை பாக்க அப்புறம் போல வைக்க அவ கொண்டாடி ஒரு பரிசு தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். மேல ஓடுற ஃபேன் தான் உன் மனைவி. அது ஓடுற வரையும் தான் எல்லா ஆண்களுடைய வாழ்க்கையும் குளு 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 குளுன்னு இருக்கும். ஓடுற ஃபேன் மட்டும் நின்னட்டும் உங்க வாழ்க்கையை புளிங்கிடும் தெரியுமா? மேல ஓடுற ஃபேன் தான் பொண்டாட்டி. ஆமா. அது ஓடுற வரைக்கும் தான் ஆம்பளைக்கு வாழ்க்கை குளு குளுன்னு இருக்கும். அது நின்று போச்சுன்னா வாழ்க்கையே புளிங்கி. ஆமா சார். ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்ன? மேல ஓடுற ஃபேன் தான் மனைவி. சுவிட்சு தான் புருஷன். சுவிட்சை போட்டா தான் பேனே ஓடும். அதுல இருக்கு பாரு கண்டென்சர், அதான் உன் மாமியா. உள்ள இருக்கு பாரு பேரிங்கி, அதான் உன் மாமனாரு. 3 ரெக்கை தான் உன் புள்ள. தெரிஞ்சுக்க, கொழுந்தியா தாண்டா ரெகுலேட்டரு, அது தாண்டா சுத்த விடுறது. தெரிஞ்சுக்க சார், ஒவ்வொரு ஆண்களுக்கும் மனைவி அருமை எப்ப தெரியுங்களா தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துலதான் மனைவியோட அருமை தெரியும் சார். வயதான காலத்துல ஒரு மனைவியோட அருமை எப்படி தெரியும்னு காரல் மார்க்ஸ் தன் மனைவியை பார்த்து சொல்லுவாரு. உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம், உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம், உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம், ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா மனைவிங்கிற உறவு முக்கியம் சொன்ன காலம் எங்க வாட்ஸ்அப் காலம் சார். நினைச்சு பாருங்க, அம்மா செத்து போயிட்டா அநாதன் பேரு சார், அப்பாவை இழந்தா குருடன் பேரு, ஆனா மனைவியை இழந்தா அவன் நடைப்பணம்னு பேரு சார். கேள்றா திட்டுன நீங்க நான் உங்களுக்கு வரவே வராது அந்த மாதிரி. நான் பொண்டாடி திட்டு 1330 குறள் வள்ளுவனுக்கு புகை சேர்த்தது வாசகிங்கிறவருடைய மனைவி. கும்போணம் குற்றம் வள்ளுவர் மனைவி வாசகி. அர்ச்சந்திரன் போய் பேசுறேன்னு சொன்ன, ஏன் துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் சார் அவ்வளவு தூரம் போய்கிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் நீங்க தேதி கிடைக்காத மிகப்பெரிய பிஸியான நெட்வொர்க்கா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? மனைவி. சில விஷயங்களை மேடையில் நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இன்னைக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு காலத்துல நான் திருமணம் முடிக்கின்ற பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்பு என்னோட டிராக்ட் சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. எங்களுடைய சொத்தில் 40 ஏக்கர் எங்கள் அப்பா சொசைட்டியில் லோனில் வச்சுருந்தாங்க.
என்னுடைய வீடு சொசைட்டியில் இருந்துச்சு. என் மனைவி வந்த பிறகுதான் எல்லாம் நிறைவு பெற்று நான் நிம்மதியாக இருந்து கொடுக்கிறேன். மனசார சொல்கிறேன். சத்தியமா சார்? அப்போ டிராக்டர் சொசைட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 40 ஏக்கர் அமைங்க எம்ஓடி பண்ணி முடிஞ்சு வச்சு வீட்டுக்கு பூட்டு போட்டாங்க சார். அத்தனை வீடு அடுக்கடுக்கா இருந்ததே சார். வீடுலாம் நிறைய வச்சிருந்தீங்க. 10 வீடு போயிடுச்சு. இப்போ எத்தனை வீடு? 2 வீடு வாடகைக்கு இருக்க கழிவு பண்ணாம வச்சிருக்காங்க. என் வயிற்றுச்சல கலப்பாதீங்க தயவு செய்து. எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற வாட்ஸ்அப் கால உங்க மனைவி கூட தானே சார் வாழ்றீங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் தானே விட்டு போச்சு. அப்ப வேணானா போயிடுவீங்களா சார்? இப்ப நான் ரெடி. அவ விட மாட்டேங்கிறா சார். இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் கேக்குறேன், உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி யாரையா வேண்டாம், எனக்கு வேணும். மஞ்சுளா, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? அண்ணா உங்களுக்குண்ணா? அப்பண்ணா உங்களுக்கு? அண்ணா உங்களுக்கு மனைவி? உட்கார்றா. இரு இரு இரு. அது என்ன கேட்டுச்சு? மனைவி வேணும். இப்ப யாரு மனைவின்னு கேட்டு இங்க வந்திருக்க எல்லா ஆண்களும் பார்த்து கேட்கிற திருமணமானவங்கள மனைவி வேணான்னு சொல்றவங்க தான் கை தூக்குங்க சார். என் 4 பவுன் வளையல் வளைகாப்புக்கு போட்டது எங்க அப்பா வீட்டுல கழட்டி கொடுக்குறேன் சார். என்ன புதுசு இல்ல, அதேதான். ஐயோ, யாரும் வேணும் கேட்கறாங்க நினைச்சு தூக்குறேன். நான் கூட வேறொரு கை காட்டோட பயம் வந்துருச்சு சார். ஆனா மனைவி வேணான்னு யாரும் சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டிணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண. நான் ஒண்ணுமே பண்ணல சார். ஒண்ணுமே பண்ணல. சதி பண்றாங்க. ஹலோ ஹலோ. இதை விட அது நல்லா இருக்கு மைக்கு. நாங்க யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஏற்கனவே இவங்க யூஸ் பண்ணிட்டு கொடுத்தது 3 ஆம்பளை யூஸ் பண்ணிட்டு கொடுத்தது. சும்மா போமா ஏதாவது சொல்லி மாட்டாதிய. நான் பொறுமையா ஓட்டிக்கிட்டு இன்னைக்கு வண்டியை. சார், காதலிக்க பெண் வேண்டும், கட்டி இணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறுபட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆளால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபவள் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபவள் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? நான் இருக்கும் வரை அவள் இருக்க வேண்டும். மஞ்சண்ணா, நீங்க எத்தனை வருஷம் வாழணும்? அண்ணா நீங்க என்ன? அண்ணா நீங்க 100 வருஷம். அண்ணா நீங்க? இவங்க 400 வருஷமா? ஏன்டா ஒரு சிரமம் பத்தாதா உனக்கு? ஆசை பிடிச்சோனே 100 ஆண்டு காலம் வாழணும் சார். அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? 100 ஆண்டு நிறைவாக ஒரு விஷயம் சொல்றேன் சார். வந்ததுல இந்த மஞ்சண்ணாவும் ஜெயண்ணா ஒரு விஷயம் சொன்னாங்க. பாசம் இல்லைன்னு சொன்னாங்க. தயவு செய்து சொல்லாதீங்க சார். எல்லா பெண் பிள்ளையும் கேட்டு பாருங்களேன். உங்களுடைய மிகப்பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டா என் அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க சார். ஒரு அப்பா டைரியில எழுதியிருக்காரு, மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, என் மகளுடைய உறவு என் ஆயுள் வரைது. ஒரு தந்தை ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா வயல்வெளி காலத்தோட வாட்ஸ்அப் நல்லா தானே சார் இருக்கு. நினைச்சு பாருங்க. தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு சார். வெள்ளம் வரும்போது எல்லாரும் வாட்ஸ்அப்ல பார்த்திருப்போம். ஒரு பாலத்தை கிராஸ் பண்றதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை அப்பா கையை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணும் சார். அந்த பாப்பா சொல்லும், அப்பா நீங்க என் கையை பிடிங்கப்பான்னு. ஏண்டா நீ தான் என் கையை பிடிச்சிருக்கல, அப்புறம் ஏன் என்ன உன் கையை பிடிக்க சொல்றேன்னு கேட்கும் பொழுது அதுக்கு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லும், அப்பா நான் பாலத்தை கிராஸ் பண்ணும்போது பயத்துல ஒருவேளை நான் விட்டுருவேன்ப்பா, என் அப்பா ஒரு பொழுதும் என் கையை விட மாட்டேங்குன்னு சொன்னாங்கன்னா வாட்ஸ்அப் கால் நல்லா தானே சார் இருக்கு. ஏழை பிள்ளையும் பணக்கார வீட்டு பிள்ளையும் ஒரு கிராமத்துல விளையாண்டுட்டு இருந்துச்சு சார். பணக்கார வீட்டு பிள்ளை ஏழை பிள்ளைய பார்த்து சொல்லிச்சான், தோ பாத்தியா ஐபோன் எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்கார், எனக்காக வாங்கி கொடுத்தார், என்னட்ட இருக்கு பாத்தியா அப்படின்னு பணக்கார வீட்டு பிள்ளை சொல்லிச்சான். ஏழை பிள்ளை சொல்லிச்சு, உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் தான் வாங்கிட்டே இருக்கு, எங்க அப்பாவே என் கூட இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா பாசம் எங்க சார் மங்கி போச்சு? நான் கேட்கிறேன்.
அப்பா சொல்லுவார், நான் படிக்கலடா, காடு மேடெல்லாம் சுத்துனேன், நான் படிக்காத அந்த படிப்பை நீ படிக்கணும்டான்னு சொன்ன காலம் எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் இல்லையா? அழகா ஒரு பாட்டுல சொன்னா, பள்ளி கூட சுத்து வேண்டாம் கொத்தமங்கலம் ரசிகர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார். ஆம்பளை பிள்ளை அழாத, ஆம்பளை பிள்ளை அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்க சார். ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. குட் டச் சொல்லி தரீங்களோ, பேட் டச் சொல்லி தரீங்களோ, என்னைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மீது டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண் பிள்ளையை ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த சமூகமே சந்தோஷமா இருக்கும். நடுவுகளே, பெண் பிள்ளையை பெத்தவங்களுக்கு சொல்றேன், கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது காரை கொடுப்பீங்களோ, பங்களா கொடுப்பீங்களோ, நிலம் வாங்கி தரீங்களோ, நகை வாங்கி தருவீங்களோ, அது எவனாலையும் பறிச்சுட்டு போக முடியும். யாராலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க சார். கட்டினவன் கைவிட்டாலும் ஒருபொழுதும் அந்த கல்வி கைவிடாது. அந்த உச்ச நிலையை கூட எங்க அப்பா கையெழுத்து போட தெரியாது. எங்க அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்த நான் தான் 4 டிகிரி வாங்கியிருக்கேன். நடுவருடைய அப்பா 8வது படிச்சிருக்காங்க. இன்னைக்கு சார் 5 டிகிரி வாங்கியிருக்காருன்னா அந்த காலத்தை விட இந்த காலம் நல்லாதான் இருக்குங்கிற தீர்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறி, தட்சணை கொடுக்கும் கைகளை விட, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகள் அந்த இறைவனுக்கு பிடிக்கும் சார். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம நல்லா இருக்க கூடாது, நாசமா போன நினைக்கிறவங்க கூட நீ நல்லா இருந்துட்டு போறாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி, வானவில் வளைந்தால் தான் அழகு, ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால் தான் அழகு என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் எழுதி கிடக்கும். ஏன் தெரியுமா வாழ்க வளமுடன் எழுதி கிடக்கிறது? நம்மளுக்கு பிடிச்சவனும் வருவான், பிடிக்காதவனும் வருவான். அதை அறியாமல், அவன் அறியாமல் அந்த வாழ்க வளமுடன்கிற வார்த்தையை வாய்ச்சா அவனை அறியாமலே வாழ்த்திட்டு போயிடுறான். அதனால தான் வாழ்க வளமுடன் சில இடத்துல எழுதியிருக்கு. நான் பட்டிமன்றத்தை 1/2 மணி நேரத்தில் முடிச்சுடுவேன். அந்த அம்மா ஒரு 10 நிமிஷம், அந்த அம்மா ஒரு 10 நிமிஷம், நான் ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் மஞ்சுநாதன் கடைசியில் நிறைவு உரையாற்றுவார்கள். இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ராணிகுமார் அவர்கள் வாங்க. தடுமாறி கூப்பிட வந்துடும், டப்புனுவாங்க. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த வர்த்தக சங்கம் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி, நடுவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. கொத்தமங்கலம் மக்கள் நாளே சம மாசு. நடுவர் நீங்க முதல்ல பேசுங்க. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்ப என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆன்லைன்ல போடுவாங்க. முட்டை தோசையில போடலாம் சார். சரிங்க மேடம். உங்களை பத்தி 4 வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிஞ்சு எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க. எங்க சொல்லுங்க. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லடு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர்தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஊரா சாப்பிட்டு ஆயிட்ட குண்டா, நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். உண்மையிலே நடுவர் அவர்களே, என்னை கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர் அவர்களே, பின்னாடி வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு? எதிரணியில இருந்து வந்து மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் வாட்ஸ்அப் காலம், வாட்ஸ்அப் காலம்னு பேசுறாங்கல்ல. உண்மையில அன்னைக்கெல்லாம் உணவே மருந்தா இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் மருந்தே உணவா இருக்கே. இது நல்ல காலமா சார்? உண்மையிலே பாருங்க, ஒரு இல்லறம் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தோட சொன்னது என்னுடைய வயல்வெளி காலத்துலதான் சொன்னா. ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை வயல்வெளி காலத்துல இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலைன்னு கேட்டாங்க சார். இரவுக்கும் பகலுக்கும் என்ன வேலை? விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே நாம் ஒருவர் என்பதே இருவர் என்பதே நாம் ஒருவர் என்பதே உண்மை.
பார்க்கிறேன் நடுவர் அவர்களே. உண்மையிலே எனக்கு திருமணமான புதுசுல ஒரு 35 வருஷம் இருக்குமா? ஆமா, இங்க கேட்டாங்களாக்கும். சொல்லும் போது தலைவிட்ட காசு எழுதி கொடுத்தா வாங்க முடியும், எல்லாம் வயசு எல்லாம் சொல்லணும். உண்மையிலே சார் எனக்கு திருமணமான புதுசுல எங்க அப்பா என்னை வாடினே கூட மாட்டாரு சார். எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல உளருவான், என் செல்லம் என் சில்லி என் சிச்சு சிச்சும்பா. டீ வாங்கி கொடுக்க மாட்டான், சூசு குட்டி உடம்புக்கு குளிர்ச்சிம்பா. ஒரு புள்ள பிறக்கட்டும் ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டான், என் குடும்பத்தை தின்னே திகிரிம்பா. உண்மையிலே சார் எனக்கு திருமணமான புதுசுல எங்க அப்பா என்னை வாடின்னு கூட மாட்டாரு. ஏன் தெரியுமா சார்? ஏன் தெரியுமா சார்? என் முகம் வாடி போயிருமா சார்? வாடுறதுக்கு என்ன இருக்கான்? உண்மையில சார் நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க. சொல்லிக்க. எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன். அழகா இல்ல, அகலமா. வார்த்தை திருத்தம் தேவை. உண்மையில சார் அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன். ஆனா என்னைக்கு எங்க அத்தனை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார். ஏன் தெரியுமா சார்? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் முஞ்சில கரிய பூச முடியுமாக்கா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான். அதான் சார் வாட்ஸ்அப் காலம் பிள்ளை. உண்மையில பாருங்க நடுவர் அவர்களே, என்னதான் நான் வயல்வெளிக்கு பேசினாலும் வாட்ஸ்அப் காலத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையில சார் இன்னும் அதிகமான பண்பாடு உள்ள பிள்ளை. எப்படி தெரியுமா? எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காஃபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாக்கா குடிப்பேன். அடியாத்தியா? அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு, சுற்றும்ல சார். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு போல, டோல்கேட் போடலாத உடனே வந்திருக்காரு. உண்மையிலே சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு வாழ்க்கையில வயல்வெளி காலத்துல என்றைக்குமே மரணம் இல்லைங்கிறது கூட அழகா எப்படி தெரியுமா சொன்னாங்க? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா வாழணும்னு சொன்னாங்க சார். ஒன்று சேர்ந்தால் மாறுமா, காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்தால் மாறுமா, கண்ணம்மா செய்யுமா, கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா, நன்மை சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடிய செய்தாட பந்தலின்றி போகுமா. அருமையான குரல் வளம். இப்ப நீங்க 2 படத்துல தானே பாடி இருக்கீங்க? ஆமா சார். நீங்க 40 வருடத்துக்கு மேல வாழணும், பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறோம். நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு வாழணும் உன் புருஷன் போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ ஒன்றும் அவசரம் இல்லை, நீ லேட்டா அதுகளோட சேர்ந்து நீ மிங்களோட சேர்ந்து வா, ஒன்றும் அவசரம் இல்லை. நீ என்னோட வந்து இங்கே வாசிக்க ஆள் தேவைப்படுது. தனி பிளாப்பழத்தில் வித்துட்டு அப்புறமா வா, ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போ என்ன அவசரம்? வாழைத்தாறு விட்டுருக்கா, விட்டுட்டு வா. கம்ச கடையில் ஓட்ட அப்புறம் வா, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் உண்மையிலே சார் வாட்ஸ்அப் காலத்துல மகிழ்ச்சி சந்தோஷம்னு பேசுனாங்களே, உண்மையிலே அந்த காலத்துல எல்லாம் ஒரு பையன் தாவி தாவி விளையாண்டான். ஆனா அந்த காலத்துல தடவி தடவி விளையாடுறானே, இது வந்து பண்பாடா சார்? அப்படி கேளுமா. உண்மையில சார் ஒரு காலத்துல வந்து அந்த காலத்துல எல்லாம் ஒரு காதலை கூட கண்ணியமா சொன்னாங்க. உண்மையில பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு காதல் கவிதை ஒரு இளைஞன் எழுதுறான். தமிழை நேசித்தேன், தமிழ் பிறந்தது, தமிழ் செல்வியை நேசித்தேன், குழந்தை பிறந்ததுன்னு எழுதுறான் சார். எங்க ஊர்ல ஒருத்தர் எழுதுனா பாரு, அன்பே என் இதயத்துக்குள் வா, அந்த பிள்ளை செருப்பை கழட்டவா, என் இதயம் என்ன கோயிலா, சும்மா அப்படியே வந்து தருக்கு போட்டு மிதிச்சிட்டு போங்கிறான். இன்னொருத்த எழுதுனா சார், வெள்ளத்தோடு வெள்ளம் சேர்ந்தால் கடல், உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்தால் காதல்னு எழுதுறா சார். உண்மையில பாருங்க, என்னதான் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட, ஆனா என்னுடைய வயல்வெளி காலத்துல நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார், அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அழகா வயல்வெளி காலத்துல எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? கூட பூ மாலையில் ஒரு மல்லிகை சார். 3 முடிச்சு எவமா ஓட்டா, 3 முடிச்சு போட்டா, 3 முடிச்சு போட்டா. எல்லாரும் கல்யாணத்தை நினைச்சு பாருங்க, நம்மளாயா 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொண்டை விட்டோம்யா, எவ்வளவோ ஓட்ட முடிச்சுக்கலாம் செருப்படி வாங்கிட்டு கிடக்கு. எங்க ஊர் பக்கத்துல நாத்தனா முடிச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க. எனக்கெல்லாம் 4 அக்கா ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டு போயிருக்குது. நைட்டு போய் தடையை பார்க்கற மொத்தம் 15 முடிச்சு இருக்கா. இப்படி எப்படியே முடிச்சு வைக்கிறதுதான் வேலை. முடிச்சு வைக்கணும் கூப்பிடுறாங்க, வேலையை பாருங்க சார். வரதட்சணை வாங்கினது அந்த காலத்துல தானே சார்? நீங்க தானே வரதட்சணை வாங்கினீங்க, அது தப்பா தெரியலையா உங்களுக்கு? வரதட்சணை சொல்லாதம்மா. வரதட்சணைங்கிறது தமிழக வரலாற்றில் எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. யாரும் வரதட்சணை வாங்குறது கிடையாது. அப்புறம் என்ன சொல்லணும்? இப்ப நாட்டுல வறட்சி வருது, அரசாங்கம் என்ன பண்றாங்க? வறட்சி நிவாரணம் கொடுக்குறாங்க. புயல் வருது, புயல் நிவாரணம் கொடுக்குறாங்க. மழை வருது, மழை நிவாரணம் கொடுக்குறாங்க.
வருஷத்துல ஒரு தடவை மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கு அரசாங்கம் நிவாரணம் கொடுக்குதுல, ஆமா. வருஷம் பூரா உங்களை கட்டி அலுவலகம் கொடுக்கக்கூடிய திருமண நிவாரண நிதி தானே ஒழிய அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நான் என்ன சொல்றேன்னா, பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணது உங்க காலங்க, பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணது அந்த காலம், பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம்னு சொல்றதுதான் எங்களுடைய இந்த காலம்னு சொன்னாக்கா, பெண்களுக்கு எல்லா விஷயத்திலயும் நாங்க சம உரிமை கொடுத்துருக்கோமா இல்லையா? அந்த காலத்துல உரிமை கொடுத்தாங்களாங்க? அந்த காலத்துல பெண்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியில வர முடியுமா? இன்னைக்கு இந்த காலம் சொல்லிட்டு நாங்க பேசுறது இந்த கால பெண்கள் நாங்க உட்கார்ந்துருக்கோம்ல, அந்த காலம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த காலத்துல அவங்க வாசப்படியை விட்டு தாண்டி வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. நீங்க மேடையில வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னாக்கா அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுத்ததே என்னுடைய வாட்ஸ்அப் காலம் தானங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு வீட்டுல புருஷன் முன்னாடிக்குள்ள சந்தோஷம்ன்றது எப்ப வரும்? மனசு விட்டு பேசும்போது வரும். ஆனா அந்த காலத்துல மூணாவது புள்ள பெத்த பார்த்தா எங்க ஆத்தாலாம் பாத்தீங்கன்னா தாத்தா மூஞ்சிய முழுசா பாத்துருக்கோம். புருஷன் முன்னாடி முதல்ல மூஞ்ச முழுசா பாத்துருப்பீங்களா நீங்க? இவ்வளவு நான் என்ன கேக்குறேன், நீங்களும் இப்ப சொன்னீங்கல்ல கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் என் மேல பாசமா இருக்கீங்க, ஒரு புள்ள பிறந்தா புள்ள மேலதான் பாசமா இருக்கீங்க, ஏன் சொல்றீங்க அந்த மாதிரி? உண்மைதானே? என்ன கல்யாணம் பண்ணும்போது ஒரு வருஷம் தான், அதான் நீங்க சொல்றீங்க ஒரு வருஷம் தான் என் மேல பாசமா இருக்க, அதுக்கு பிறகு புள்ள மேலதான் பாசமா இருக்க, ஏன் சொல்றீங்க? அதானே உண்மை. இப்ப நீ எங்கயா வெளியில போகணும்னா என்ன பண்ற? என்ன பண்றேன்? புள்ளைய கொண்டு பக்கத்து விட்டு ஆண்டிக்கிட்டு விட்டு போற. ஆமா, பத்திரமா இருக்கணும்ல. இப்ப நீ வெளியில போகும்போது நான் சும்மா இருக்கேன், அந்த ஆண்டியை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறியா? என்னைக்காது பாதுகாப்பே இல்லை இல்ல புருஷனுக்கு? ஒப்படைச்சிட்டு போலாம்ல. தூங்கி எந்திரிச்சாண்டா கிளஞ்சிருச்சா. அண்ணா நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல பெண்களுக்கு எப்பவுமே ஒரு சுதந்திரமோ ஒரு சந்தோஷமோ இல்லைங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனசு விட்டு ஒரு புருஷன்ட்ட பேசுறதுக்கு எங்க அன்பை பரிமாறிக்கிறது கூட ஒரு சந்தோஷன்றது கூட இந்த காலத்துலதான் இருக்குன்னு சொன்னாக்கா, சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க. அது மேடைக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா என் புருஷனுக்கு வீடியோ கால் பண்ணாரு. அன்னைக்கெல்லாம் பாருங்க, ஆம்பளை 1000 குட்டிச்சோத்த சொன்னாலும் ஆம்பளை சொல்லிட்டு நீங்க ஆம்பளைக்கு நீங்க வந்து கொம்பசி விட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இந்த காலத்துல நான் இங்க மேடையில இருக்கேன் அப்படின்னாலும் என் புருஷன் வீட்டுலதான் இருக்காரான்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் ஒரு வீடியோ கால் பண்ணி பார்க்க முடியுமா முடியாத? என் புருஷன் ஒழுங்கா இருக்காரா இல்லையா டக்குன்னு செல்ல எடுத்து நான் பார்க்க முடியுமா முடியாதா? அப்ப இந்த காலம் எங்களுக்கு வரம் தானே. ஒண்ணும் இல்ல, அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்க ஜல்லிக்கட்டுன்னு அவ்வளவு தூரம் நீங்க சொன்னீங்க. உங்கள்கிட்ட கேக்குறேன், ஆஸ்திரேலியால கங்காரு ஃபேமஸ். அந்த கங்காருக்கு யாராச்சும் விழா எடுக்கிறாங்களா? இல்ல. ராஜஸ்தான்ல ஒட்டகம் ஃபேமஸ். அந்த ஒட்டகத்துக்கு யாராவது விழா எடுக்கிறாங்களா? இல்ல, கிடையாதுல்ல. ஆனா பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தாங்க நம்மோடு மனிதரோடு மனிதராக சமமா நம்மளுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு கூட நம்ம விழா எடுப்போம்னு சொன்னாக்கா, அதுதான் ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாக்கா, அந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு ஒரு நேரம் வந்தப்ப இன்றைய கால வாட்ஸ்அப் கால இளைஞர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த மெரினால ஒன்று கூடி அதுவரை ஈரத்தை மட்டுமே பார்த்த மெரினா இளைஞர்களின் வீரத்தை பார்த்ததுன்னு சொல்ல வச்சோம்னு சொன்னாக்கா, ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்ததே எங்களுடைய இன்றைய கால இளைஞர்கள் தானங்க. இவ்வளவு அன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருந்துச்சு அப்படின்னாக்கா, செவ்வாய் தோசை உள்ள மாப்பிள்ளையா தான் பார்த்து கட்டணும், இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே நீங்க வச்சிருந்தீங்க. ஆனா இந்த காலத்துல செவ்வாய் தோஷம் கிடையாதுங்க, செவ்வாயும் ஒரு தேசம் தான் சொல்லிட்டு செவ்வாயில கூட நீர் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்க போய் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா, இந்த காலகட்டம் எங்களுக்கு வரம் தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்கள்ட்ட டக்குனு டைம் என்னன்னு கேட்டா நீங்க செல்ல பாப்பீங்களா வாட்ஸ்அப் பாப்பீங்களா? நான் ரெண்டையும் பார்க்க மாட்டேன். இப்ப பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்கிறத வாட்ஸ்அப் பார்க்காமலே இந்த தேவகோட்டை மகாராஜனால சொல்ல முடியும். கைது, நான் சுகர் பேஷண்ட், 2.5 மணி நேரத்துல டேங்க நம்பிடுறேன், எனக்கு தெரியும். இப்போ 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா விம்மி வருது, நான் ஒரு மாதிரி பொசிஷன்ல உட்காந்துருக்கேன். சொல்லுங்க, டக்குன்னு நம்ம வந்து இப்ப மணி வாட்ஸ்அப் பாப்போம் இல்லன்னா செல்ல பாப்போம் தானே. இப்போ ஒண்ணு இல்ல, நல்ல நிகழ்ச்சி பண்ணீங்க சார், அடுத்த வாரம் எங்களுக்கு டேட் இருக்கான்னு கேட்டாங்க, ஒரு டேட் இப்ப கீழ இருந்து ஒருத்தர் குடுக்குறாங்க அப்படின்னாக்கா டக்குனு டேட் எதுல நோட் பண்ணுவீங்க? செல்போன்ல நோட் பண்ணுவேன். திடீர்னு வீட்டுக்குள்ள போறீங்க, கரண்ட் இல்ல, டக்குனு மெழுகுவர்த்தியை தேடுவீங்களா, டார்ச் அடிக்க செல்ல தேடுவீங்களா? செல்ல தேடுங்க. கிட்டத்தட்ட 14 கருவிகளுடைய ஒரு பயன்பாடு ஒரு செல்லுல இருக்குன்னு சொன்னாக்கா, இந்த செல்லால எங்களுக்கு பயன் தானங்க. இப்போ ஒண்ணு இல்ல, அர்ஜென்ட்டா நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, வீட்டுல வந்து கரண்ட் பில் கட்டறேன்னு சொல்லிட்டு அண்ணி கால் பண்றாங்க, அங்க இருந்து இபிஆர்ஸ்க்கு போயிட்டு இருப்பீங்களா இல்ல செல்லுல எடுத்து உடனே இபி பில் கட்டுவீங்களாங்க? செல்லுல இபி பில் கட்டுங்க. ஏங்க ஒரு நேரத்தை மிச்சப்படுத்துறது, நீங்க இபி பில்ல இருந்து நீங்க வாட்டர் பில்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க செல்லுல நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா, காசை கூட
இன்னைக்கு சம்பாதிச்சிடலாம், இழந்த நேரத்தை நம்ம சம்பாதிக்க முடியுமா? அந்த நேரத்தை கூட மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைய வாட்ஸ்அப் காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட செல்லு தானே எங்களுக்கு நீங்க உதவியா இருக்கு. இவ்வளவு இப்ப நிகழ்ச்சி முடிச்சு பொம்பளை பிள்ளைங்க நாங்க எல்லா ஊருக்கு வெளியூர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். அப்ப ஒரு ஊருக்கு தனியா நாங்க போறோம் அப்படின்றப்ப நைட்டு 1 மணிக்கோ 2 மணிக்கோ நாங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா தைரியமா நாங்க போகணும்னு சொன்னா கூட செல்லுல பாத்தீங்கன்னா காவலன் ஆப் இருக்கு. எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கா காவலன் ஆப் மூலியமா உடனே எங்களுக்கு காவல்துறை நண்பர்கள் வந்து உடனே துணையா நிப்பாங்கன்னு சொன்னாக்கா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு இந்த காலகட்டம் எங்களுக்கு கண்டுபிடிச்ச இந்த செல் எங்களுக்கு வரமா தானங்க இருக்கு. அந்த காலத்துல நீங்க வானத்தை பார்த்து சாமின்னு கும்பிட்டீங்க, ஆனா நாங்க கண்டுபிடிச்ச சந்திராயன் விண்கலம் தான் இன்னைக்கு வானத்துல இருந்து இந்தியாவை பார்த்து சாமின்னு கும்பிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா உலக தரவரிசை பட்டியல்ல இந்தியாவை முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறது எங்களுடைய இன்றைய காலகட்டத்துல தானே தவிர அந்த காலத்துல கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா செயற்கை காலை கண்டுபிடிச்சது இந்த காலத்துல தான், செயற்கை கோலை கண்டுபிடிச்சது இந்த காலத்துல தானங்க. இவ்வளவு அன்னைக்கு நான் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்துட்டு போறதுல பொறுத்த, அதாவது உலகத்திலே பெரிய வலி எதுன்னு கேட்டாக்க பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட பெரிய வலி தெரியுமா? பிரசவ வலியோட பெரிய வலி பிரசவிக்காத வலி. அன்னைக்கெல்லாம் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொண்ணை மலடின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, இல்ல அந்த பொண்ணை அத்து விட்டுட்டு அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா மலடிய கூட செயற்கை கருத்தரித்தல் மூலியமா நாங்க இன்னைக்கு தாய்மையின் ஒரு வரம் நாங்க கொடுத்துருக்கோம்னு சொன்னாக்கா இந்த காலகட்டம் எங்களுக்கு வரம் தானங்க. அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொன்னீங்க, இந்த பிள்ளை எப்படி வச்சு நம்ம வளர்த்து ஆளாக்க போறோம்னு சொல்லிட்டு. ஆனா கள்ளிப்பால் கொடுத்து கொண்ட பொம்பளை பிள்ளைய கூட அள்ளிப்பால் கொடுத்து இந்தியாவில் பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்படுமாங்கிற நிலைமையை மாத்தி இன்னைக்கு இந்தியாவையே பொம்பளை புள்ள தான் காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு ஒரு நிலைமையில இன்னைக்கு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா இந்த காலம் எங்களுக்கு வரம் தானே. நான் என்ன கேக்குறேன், கார்த்திகை மாசம் எல்லாருமே திருவண்ணாமலை தீபம் ஏத்துவாங்கல்ல, எல்லாருமே போய் திருவண்ணாமலையில போய் அந்த தீபத்தை போய் பாக்குறமாங்க. ஆனா பாருங்க, கரெக்டா டிவியை போட்டோ இல்ல செல்லுல அந்த லைவ பார்த்தோ அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு அங்க தீபம் ஏத்துன அதே நேரத்துல நம்ம வீட்டுல இங்க தீபம் ஏத்துறோம்னு சொன்னாக்கா அந்த வீடியோ கால்லயோ இல்ல அந்த செல்லுலயோ இங்க வீட்டுல இருந்துகிட்டே அந்த தெய்வத்தை நம்ம வந்து காண முடியும்னு சொன்னாக்கா அது எங்களுக்கு வரம் தானே. வெளிநாட்டுல இருக்க பேர பிள்ளைய கொத்தமங்கலத்துல உள்ள தாத்தா பாத்தீங்கன்னா நினைச்ச நேரத்துல வீடியோ கால்ல பார்க்க முடியும், நினைச்ச நேரத்துல கொஞ்சம் முடியும்னு சொன்னாக்கா அப்பா அம்மா இறந்து போனா கூட தந்தி போட்டு அவங்களை அடக்கம் பண்ற சரியான நேரத்துக்கு வெளிநாட்டுல உள்ள பிள்ளையால அன்னைக்கு காலகட்டத்துல வர முடியாது. ஆனா இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கா அடுத்த பிளைட் பிடிச்சு உடனே ஊர்ல வந்து நிப்பான்னு சொன்னாக்கா எல்லா விதத்திலும் பார்க்கும்போது அந்த காலத்தை விட வயல்வெளி காலத்தை விட வாட்ஸ்அப் காலம் எங்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியை கொடுக்கிறேன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புகள் ரெட்டிப்பாட்டி ரொம்ப கூட நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. இப்போ நான் தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும். உண்மையிலேயே கொத்தமங்கலம் மருத்துவ சங்கம் 50வது ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்வை எங்களுக்கு வழங்கிய வர்த்தக சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்கள், தலைவர் மரியாதைக்குரிய திரு சி பாசாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி கேட்ட கேள்வி என்ன, அக்கா அக்கா அண்ணே அண்ணே உட்காருங்க, ஐயா 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 முடிச்சிடறேன், கடைசியில் நடுவரை பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். அவர் ஆயா திட்டிகிட்டே போகுது, ஒன்றுக்கும் விடமாட்டான் போல இருக்கிறா, மணி 1 ஆயிடுச்சு. கேட்ட கேள்வி, நான் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா? இவங்க என்ன சொல்றாங்க, வாட்ஸ்அப் காலம். இன்றைய காலம் சரியா இருக்கு, அவங்க சொன்னது சரிதான். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி, அன்னைக்கு பெண் பிள்ளைகள் படிப்பதற்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இந்த பெண் பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே முதல் மதிப்பெண் எடுக்கின்ற அளவுக்கு இந்த பிள்ளைகள் படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை இன்று பெற்றிருக்கிறார். அன்னைக்கு படிக்கணும்னா புதுக்கோட்டையில் ஒரு காலேஜ் இருக்கும், ஆலங்குள்ள ஒரு காலேஜ் இருக்கும், ஏதோ ஒரு காலேஜ் இருக்கும். அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா பெரிய ஆஸ்பத்திரினா புதுக்கோட்டை தான் போகணும், அதை விட பெரிய ஆஸ்பத்திரினா சென்னை போகணும். அன்னைக்கெல்லாம் ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பார், எம்பிபிஎஸ். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது, எம்டி எம்எஸ் ஒன்னொன்னுக்கு தனித்தனி டாக்டர் வந்துட்டாங்க. இன்னைக்கெல்லாம் தலைக்கு ஒரு டாக்டர், தலையே பிரிச்சுட்டான். கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், நாக்குக்கு ஒரு டாக்டர், தொண்டைக்கு ஒரு டாக்டர், இன்னும் கொஞ்சம் நாளாக ஆகட்டும் வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இமைக்கு ஒரு டாக்டர். அந்த அளவுக்கு வரப்போகுது, விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அன்னைக்கெல்லாம் கடையில் வியாபாரம் பண்ணோம்னா 500 ரூபா காலையில் ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா 4 கடையில் போய் சில்லறை கொடுக்கணும். அண்ணா 500 ரூபாய் சில்லறை கொடுங்க, 500 ரூபாய் சில்லறை கொடுங்க. அவன் இருக்கோ இல்லையோ இப்போ தான் கடை திறந்துப்பாங்க, வியாபாரம் நடக்கல, சிரமச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது, விஞ்ஞான வளர்ச்சி. ஸ்கேன் பண்ணுறாங்க, டிங் டிங், எவ்வளோ இந்த டிங் டிங், உடனே இந்த வந்துருச்சா, வந்துருச்சு. 120 பெறப்பட்டது. ஒரு பொம்பளை அது சொல்லுது, அது சொல்கிறது ஊருக்கு தகுந்த மாதிரி 8 ரூபா 5 ரூபாய்னு வச்சுருக்கேன், ஒரு நாளைக்கு வாடகை, அது வேறு கணக்கு. டிங் 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 டிங், உடனே வர்த்தகம் நடக்குது. காலையில் போய் தேடி தெரிய வேண்டியது, சில்லறை இல்லைன்னு தேட வேண்டியதில்லை. பொதுவாக கடன் சொல்கிறவங்க குறைஞ்சிட்டான். செல்ல ஆப்பல அன்னை சில்லறை இல்லை நாளைக்கு தானே, அதெல்லாம் எந்த போட்டு விட்டு போ,
ரூபாய் இருந்தாலும் போட்டு விட்டு போ, ஜோலியை முடிச்சுட்டு போ, இப்பயே முடிச்சுட்டு போ. பூக்கடையில் வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு. அன்னைக்கு எல்லா கடையிலும் இருக்கு சார். தள்ளுவண்டி கடையில் சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற கடையில் வச்சிருக்காங்க. டாஸ்மார்க்கில் இருக்கு பஸ்ஸில் இருக்கு. இன்னைக்கு பஸ்ஸில் போய் டிக்கெட்டில் சில்லறை சில்லறை 500 காலையில் இறங்கிருப்பா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இந்த மிஷினை தூக்கி கேட்டா இருந்தா ஸ்கேனர் போட்டு போடா, டப்புன்னு போட்டு போடுறோம். காலையில் 5:30 போட்டு போகிறேன், 7 ரூபா இருந்தால் போ. விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த எத்தனை கேமரா, 4 கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. அன்னைக்கு எந்த கேமரா இருந்துச்சு? எவன் பதிவு பண்ணா? கல்யாணத்துக்கே கேமரா இல்லை. எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு என் மாமனார் போய் கேட்டிருக்காரு, வீடியோ எடுக்கணும் எவ்வளவுன்னு. அவன் 2000 ரூபா கேட்டிருக்கான். அப்போ அதை கொடுக்கக்கூடாது. அந்த பாண்டவை 200 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்காயா. அவன் வந்ததுக்கு பிடிச்சிட்டு போயிட்டான். 3 நாள் சென்று போய் கேசட் குடியான்னு கேட்குற, மாமனார் கொடுத்த 200 லைட்டு போட்டு சரியா போச்சுட்டாங்க. இது வரைக்கும் கேசட் கிடையாம சுற்றிட்டு திடுறேன். ஒரு அத்தாச்சியும் இல்லை எனக்கு. இப்போ எவ்வளோ சார் சிரமம். அன்னைக்கெல்லாம் வெளிநாடு போயிட்டாங்கன்னா அவன் எப்போ கடிதம் வருதோ, அது ஒரு ஊரில் கடிதம் வாசிக்கிறதுக்குன்னு யாராவது படித்து வாத்தியாக இருப்பார். அவர் பார்த்து அவர் போய் தோட்டத்தில் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அப்போ தான் லெட்டர் படிப்பேன் பாரு. அவன் போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் லெட்டரே படிக்க முடியும். இன்னைக்கு எவ்வளோ தூரம் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி. இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சாதனை சொன்னாங்க. இதனால எல்லாமே இருக்கு சார். இதை வச்சு எல்லாம் கையளக்க கடவுள் சார். இது இதனால என்ன சார் பிரயோஜனம் இல்லை? அவ்வளவு எல்லா வாழ்க்கை உலகத்தையே உள்ளடக்கி இதுக்குள்ள கொடுத்துருக்கேன். கூகுள் மேப் சார். இன்னைக்கு மஞ்சள் கோயம்புத்தூர்ல நீங்க வரணும்னா கூகுள் மேப் எவ்வளவு பெரிய விஷயம். வெளிநாட்டுல இருந்து மோட்டர் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கான், வெளிநாட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கா, நம்ம வீட்டில் யார் வர்றா போறா அவ்வளோ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா சார். அன்னைக்கெல்லாம் போய் நைட்டு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். இன்னைக்கெல்லாம் அப்படி ஆன் ஆஃப் அதான் ஆகிக்கிறது, அதான் மோட்டர் ஆஃப் ஆகிக்கிறது, ஆன் ஆகிக்கிறது. பேஸ் மாறிச்சுன்னா அதான் மாற்றி விட்டு போகுது. எவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சி. அன்னைக்கு போனால் நைட்டில் போனால் தண்ணி பாய்ச்சி போகிறோம்னு எத்தனை வயசு சார் பாம்பு கடிச்சு செத்தான். இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்கா? எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துருச்சு. விஞ்ஞான வளர்ச்சி இல்லையா? என்ன மகிழ்ச்சியா வாழல? உண்மையில மிகப்பெரிய வளர்ச்சி சார். என்ன சார், இங்க அடிபட்ட இதயத்தை கொண்டே கோயம்புத்தூர்ல கொடுத்து அங்கே ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். ஒருத்தர் மூளைச்சாவை அடைஞ்சிட்டான்னா அவரோட உடைப்புகளை, உடல் உறுப்புகளை, இட்லி, நுரையீரல், இதயம் எல்லாத்தையும் 12 பேர் கொடுத்து 12 பேரை வாழ வைக்கிறானே. இந்த சமூக வளர்ச்சி இல்லையா? இறங்குறப்ப நீங்க கீழே விழுந்துட்டா கூட 108 நாங்க இதுல தான் சார் அடிப்போம். தலையில சீஸ் கொடுத்தேன். ஏன்னா வேற ஒண்ணுமே விழுக்கூடாது. நான் விழுவணுமா 108 கொஞ்சம் அடிக்கணுமா? காசை வாங்கி நீங்க பிரிச்சுட்டு போறதுக்கு நான் தெருவில் நிற்கிறது. உண்மையில விஞ்ஞான வளர்ச்சி சார். இவ்வளவு பெரிய மேடை போட்டு என்னைக்கு சார் உட்கார்ந்துருந்தா சார்? பிள்ளைகள் நினைத்த படிப்பை படிக்க வைக்க முடியுது நம்மளால. நினைச்ச பொருளை வாங்க முடியுது இல்ல? நினைச்ச நேரத்தில் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ல. எவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி. உண்மையிலே அந்த காலம் வாழ்ந்தீங்க, அவ்வளவுதான். உண்மையிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் என்பது வாட்ஸ்அப் காலமே என்று நான் திருப்பி சொன்னேன். என்ன லூசு போய் ஒன்றும் இருக்க மாட்டான். உட்காருங்க. என்ன தீர்வு சொல்றது சார்? வயல்வெளி காலம் என்ன அந்த காலம்? நீங்க சொன்ன விஞ்ஞான வளர்ச்சி இந்த செல்போன் இல்லைன்னு சொல்லல. இது கூகுள் மேப்னு ஒன்று இருக்கு. போன வாரம் திருநெல்வேலிக்கு போகணும். கூகுள் மேப்பை போட்டு நானும் தான் போயிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளையார் உள்ள பேசுது. ஸ்ட்ரெயிட் 20 கிலோமீட்டர்ஸ், டர்ன் லெஃப்ட், ஸ்ட்ரெயிட் 10 கிலோமீட்டர்ஸ். நைட்டு 11 மணிக்கு முட்டுச்சந்திரன் விட்டு விட்டுட்டு போயிட்டா மோதி. அந்த ரூட்டு சொன்ன பொம்பளையார் தூங்கிருச்சியா? ஆந்திரா பக்கத்துல ரூட் மேப் போட்டு போய் இருக்கு, பாலம் பாதியோட நிக்குது, கார் விழுந்து செத்து போயிட்டாயா? என்ன விஞ்ஞான வளர்ச்சி இது? 16 வகையான நன்மை இருக்கு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன நன்மை இருக்கு? கொண்டாடிட்டு போன் நம்பர் தெரியாம தெருவில் நின்று இருக்கேன். சுவிட்ச் ஆஃப் ஆனா என்ன ஒண்ணு, நீ பஸ்ல அசந்து தூக்கமில்ல டப்புன்னு உருகிட்டு போயிடுறாங்க. இல்ல 12 போல தொலைச்சிருக்கேன். அது வரைக்கும் 32 நிகழ்ச்சியில் நான் தெருவில் நின்று போன தொலைச்சுட்டு வர்றானா வளையான்னு தெரியாம. என்ன விஞ்ஞான வளர்ச்சி இது? அவ்வளவு பேர் பிராட் பண்றானே. இதுல மெசேஜ் இதுல போன் பண்ணி, ஹலோ 4ஆம் தேதி ஃப்ரீயா இருக்கலாம்? ஃப்ரீயா இருக்கேன், ஓகே வந்துடுறேன். விஞ்ஞான வளர்ச்சி. அன்னைக்கு காலையில என் பாட்டி செத்து விட்டு மெசேஜ் போட்டு அவன் படுத்துறேன், நான் தெருவில் நின்று சார். உண்மையில இது விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லல. போன மாசம் ஒரு பையன் காணாம போயிட்டான், 6வது படிக்கிற பையன். எங்க ஊர்ல ஒரு அம்மா அவன் போட்டோவை வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுச்சு. 1 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சு கொண்டாந்தாங்க சார் பிள்ளைய. விஞ்ஞான வளர்ச்சி. நேற்று அந்த அம்மா பார்த்தேன், பரவாயில்ல 1 மணி நேரத்தில் கிடைச்சான்னு.
குறும்பி அந்த ஒரு போய் அப்படின்னு ஏமான்னு கேட்குறேன். இந்த மெசேஜை ஒவ்வொரு குரூப்புக்காக ஃபார்வேர்டு பண்ணி விடுறாங்க சார். இவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகிறான் சார், பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டு போயிடறாங்க சார். 1.5 மாதம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் தெரியாது சார். இது இங்கே வளர்ச்சியா சார்? வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கேன் சார். இது அனுப்புறா சார் ஒருத்தர், இந்த மெசேஜ் அனுப்புற ஃபார்வேர்டு மெசேஜ் எதுக்கே அனுப்புறீங்க? ஒருத்தர் அனுப்புறான், கோவில்பட்டியில் ஒரு ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவை, செத்து 4 வருஷம் சின்ன மெசேஜ் அனுப்பிட்டுறாங்க. இது ஒரு பக்கம். அன்னைக்கு விளையாட்டு விளையாண்டோம். என்ன விளையாட்டு விளையாண்டோம்? கபடி விளையாண்டோம். எம்ஆர் ராதா கிட்ட கேட்டாங்க, கபடியை பத்தி நீ என்ன நினைக்கிற? எம்ஆர் ராதா தான் சொன்னாரு, கபடி தாண்டா நம்ம தேசிய விளையாட்டு. எதை வச்சு சொல்ற? நம்மளால தாண்டா நல்லா கால வாருவான் அப்படின்னா எம்ஆர் ராதா. இங்கிட்டு 7 பேர் இருப்பான், இங்கிட்டு 7 பேர் இருப்பான். இங்கிட்டு இருக்க பாடி போவான், நான் தான் அங்க பண்ணான நமக்கு பேரண்டா வெள்ளி பெறப்படுத்து விளையாடுவாங்க. நான் தான் அவங்க பண்ணானா யாருக்கா இருந்தா ஓ வருமா இல்லையா? மண்டைக்கு போட்டு குத்துனா வீரர் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி கபடி பாடுறான்? பேர்ட்ஸ் ஹலோ ஹலோ கபடி பாரு எப்படி சார் வீரம் வருங்கிறீங்க? பம்பரம் விளையாண்டோம் சார். நான் இன்னும் கிராமத்துல இருக்கேன். பம்பரம் விளையாடும் அந்த பம்பரை சுத்தாம ஓடி போச்சுன்னு வச்சுங்க, அந்த கிராமத்துல ஒருத்தன் தடகாத்திரமா இருப்பான், வட்டம் போட்டு அந்த பம்பரத்தை வைப்பான். ஏய் உன் பம்பரை சுத்தல இல்ல, நான் உடைக்கிறேன்டா. 2 உடைச்சு கொடுத்துருக்கான், ஆக்கார் போட்டு கொடுத்துருக்கான், நான் வாங்கிட்டு போயிருக்கேன். எங்க அப்பா திட்டு வர்றா, கூட வந்தாயிரம் விளாண்டாயில 2 உடைச்சு கொடுத்துருக்கான், நான் வாங்கிட்டு போயிருக்கேன். தஞ்சாவூர் போனோம்னா தலையாட்டு பொம்மை வாங்கியாந்து கொடுத்தோம். அந்த பொம்மை இப்படி சாச்சி விட்டோம்னா மறுபடியும் வந்து நிற்கும். அது என்ன சொல்லி கொடுத்தது? வாழ்க்கையிலே நாம் வாழ்க்கையில தோற்று போய்விட்டாலும் முயற்சித்து அதே நிலைமைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை. இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லை. பொம்பளை பிள்ளை பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு விளையாடும், முத்தை எடுத்து அப்படி இல்லாத குழியில போட்டுக்கிட்டே போவோம். அது என்ன சொல்லி கொடுத்தது? இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது பல்லாங்குழி விளையாட்டு. இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு விளையாண்டான். ஒருத்தர் குனிஞ்சு நிற்பான், இன்னொருத்தவன் தாண்டி போவான். அடுத்தவன் முன்னேறுவதற்கு நாம் தலை குனிந்தாவது வழிவிட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது பல்லாங்குழி. இது பச்சை குதிரை விளையாட்டு இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு என்ன விளையாடுறோம்? பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கோம், செல்போன் வாங்கி கொடுத்துருக்கோம். என் பையன் அதில் நேற்று ஒரு விளையாட்டு விளையாடுறான், தலையை வெட்டுற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறான். 99 பேரை வெட்டிட்டப்பா, ஒருத்தன் தப்பிச்சிட்டாப்பா நீ என்கிட்ட வந்து சொல்கிறான். அப்புறம் என்ன வெட்டுவியா நீ? அன்னைக்கு பம்பரை விளையாடும் போது நான் தோல்வியை ஏற்றுக்கிட்டு உடைச்ச பம்பரத்தை வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு என் பையன் கம்ப்யூட்டர் விளையாடுறான், லேப்டாப்பில் விளையாடுறான், தோத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறானே. அப்படி எப்படி நம் பிள்ளைகளிடம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும் நண்பர்கள்? யோசிச்சு பாருங்க பாப்போம். என்ன சார் வாழ்க்கை? அன்னைக்கெல்லாம் குளத்துல குளிச்சோம், கம்மாயில குளிச்சோம். இங்கிட்டு பெண்கள் குளிப்பாங்க, இங்கிட்டு ஆண்கள் குளிப்பாங்க. இடையில எதுவும் செவர் அடுப்புல அன்றைய வயல்வெளிக்கால மனிதர்கள் தன் மனதுக்குள் ஒழுக்கம் என்ற சுவரை எழுப்பிக் கொண்டார்கள். எந்த பாதிப்பு வராத, எந்த பாலியல் சீண்டல் கிடையாது. இன்னைக்கு நாளுக்கு நாள் செவத்துல பொம்பளை புள்ள குளிக்குது, பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு எடுக்கிற கேவலப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி. என்ன விஞ்ஞான வளர்ச்சி? யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? மனுஷன் வாழ முடியுதா? வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு சார். உணவு முறைகள் மாறிடுச்சு, பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. வந்தவங்களை வாங்க இருங்க பெரியப்பா மாமா மச்சான் சொல்றானே, என்ன சொல்றான்? போட்ட அங்கிள் ஆண்டி ஒரே வாயத்தில் சொல்லி முடிச்சுட்டு போயிடறான். அது பெரிய படம், சித்த படம். சொன்னாங்களே அன்னைக்கு 10 பிள்ளை 12 பிள்ளை பத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு ஒத்த பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்க, நாளைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகட்டும் சித்தப்பங்கிற உறவு இருக்குமா? சித்தப்பன்னா யாரா? சித்தப்பன்பவர்னா பருத்திவீரன் படத்தை போட்டு காட்டணும், இப்படித்தான் சித்தப்பா இருப்பார். வரப்போதா இல்லையான்னு பாருங்க. அத்தகாரின்னு ஒருத்தி இருக்கவே மாட்டான். எந்த தாய் மாமா மடியில் உட்கார வச்சு பிள்ளை காது குத்த போற? ஒத்த பிள்ளை வச்சிருக்க நீ? யோசிச்சு பாருங்க சார். மாமா மச்சான் அன்னைக்கு சித்தப்பன் பெரியப்பன் உறவோட ஒரே குடும்பங்களா இருந்தாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா போற வழியில அந்த பிள்ளை எந்த பயத்தையும் பேசுறதுக்கு பயப்படியா? அத்தாடி எங்க சித்தப்பா வருவாங்க, எங்க மாமா வருவாங்க, எங்க மச்சான் வருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த பிள்ளை ஒழுக்கத்தோட இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுறான். இவன் பிள்ளை பேசிக்கிட்டா அவன் பிள்ளை எப்படி ஓடி இருந்தான்னு கணக்கு பண்ணி போயிட்டு இருக்கான். உலகமாயாது. அன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி திண்ணை போட்டு வீடு கட்டினான் சார். திண்ணை போட்டு வீடு கட்டினா அந்த திண்ணைக்கு தின்ன பானையில தண்ணி வச்சிருந்தான். அது பெரிய ரோட்ல நடந்து போறவன், கோயிலுக்கு போறவன், ஏதாவது ஒரு வேலையா போறவன், கோயிலுக்கு போறவன் அதில் உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போனானா அவன் கோயிலுக்கு போற புண்ணியத்துல நம்மளும் கொஞ்சம் புண்ணியம் சேரப்படான்னு திண்ணை வச்சு வீடு கட்டினவன் தமிழ. நீ திண்ணையப்புறம் பெட்டி கடைக்கு வாடகை விட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு எந்த சிசிடிவி கேமரா இருந்துச்சு? ஊருக்கு 2 கிழமை இருக்கும் வாசல்ல, எவனும் தெருவுக்குள்ள போக முடியாது. ஆறாதே எங்க போற? அதான் சிசிடிவி கேமரா. மஞ்சளாடா நொப்பம் தெரிஞ்சா பண்ணி தெரியாடா அப்படின்னு கேட்பாங்க. சிசிடிவி கேமரா தான் சார்.
அன்னைக்கு ஏடிஎம் மிஷின் இருந்துச்சா? சுருக்கு போய் தான் ஏடிஎம், கிளவி விட்டு சுருக்கு போய் தான் ஏடிஎம். உள்ள விட்டுச்சுன்னா 500 தாலும் 100 தாலும் கணக்கு பண்ணி அப்படி உருவும் கிளவி. இன்னைக்கு ஏடிஎம்ல போய் நிற்கிறாங்க, லைனில் நிற்கிறாங்க. அதே அடிச்சிட்டான் திருவண்ணாமலையில். ஏடிஎம் அடிச்சுட்டு போயிருக்கான். ஏடிஎம் அடிச்சுட்டு பணத்தப்புறம் அள்ளிட்டு போயிருக்கான். அந்த மிஷின் சொல்லியிருக்கு, எங்கள் வாக்கியாளர் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. மனுஷ வாழ்க்கை எப்படி வாழ்க்கை? பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, ஒழுக்கம் இல்லை. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. என்ன பண்ணீங்க? நான் அரசியலை தாண்டி பெற்றேன். அன்னைக்கு கதாநாயகி யாரு? எம்ஜிஆர். கதாநாயகி யாரு? சரோஜாதேவி. வில்லை யாரு? நம்பியார். இதான் கான்செப்டே. தலைவர் தூக்கிட்டு சரோஜாதேவியை தூக்கிட்டு புதுக்கோட்டை போயிடுவாரு. அடுத்து பார்த்தா நம்பியார் தூக்கிட்டு இங்க வந்துருவார், ஆலங்குடி வந்துருவார். ஆலங்குடியில சரோஜாதேவி சேலையை பிடிச்சி இழுப்பார். அந்த அம்மா கத்து ராமு. புதுக்கோட்டையில் இருந்த எம்ஜிஆர் கேட்டு அங்கேருந்து ஆள விழுத பிடிச்சி தங்கி வருவார். மம்பன் 4 ரோட்டு கிட்ட அந்த விழுது முடிக்கும். அங்கனே ஒரு வெள்ளை குதிரை நிற்கும். அதில் தலைவர் ஏறி உட்காருவார். உட்காந்து ஆலங்குடி வந்துடும். ஏதோ அட்ரஸ் சொல்லுவாங்கலாம் தெரியாது. அப்படி குதிரை அப்படி இதில் வாசலில் காலை வைக்கும், கதவு திறக்கும். 2 பேரும் சண்டை ஓட ஆரம்பிப்பாங்க. உலகத்திலே பேட்டுக்கு மேலே பாவாடை சட்டை கட்டினா 2 ஆள் எம்ஜிஆர் நம்பியார் மட்டும். அடிச்சு தூக்கி போட்டு தலைவர் தூக்கிட்டு போய் தலைவா போனேன். இன்னைக்கு யாரு கதாநாயகி? சூர்யா. கதாநாயகி யாரு? அனுஷ்கா. வில்லை யாரு? பிரகாஷ்ராஜ். இப்போ பிரகாஷ்ராஜ் அனுஷ்காவை தூக்கிட்டு போய் கண்ணாடி பங்களாவில் சிலையை உரிய முயற்சி பண்றாரு, முடியல. அது போட்டுக்கிறது டவுசர். இப்போ சூர்யா புல்லட்ல வந்து கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வர்றாரு. தேட்டரில் உட்காந்துருந்தோன்னு சொல்றான், இந்த படத்துல ஒரு சீனி தானே, நல்ல சீனி கூட யாரா அப்போ உடைச்சோன்னு கேட்கறான். இது மனுஷ வாழ்க்கையாது? பண்பாடு எங்கே போச்சு? கலாச்சாரம் எங்கே போச்சு? ஒழுக்கம் எங்கே போச்சு? அன்னைக்கு இல்லையா சொல்லி கொடுத்தான்? அன்னைக்கு பாட்டு எழுதுனது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, காரைக்குடி கண்ணதாசன், காமு ஷெரீப்பு பாட்டு எழுதுனாங்க. இன்னைக்கு யார் பாட்டு எழுதுறா? எவன் எழுதுறா? எங்க நடிக்கிறா? என்ன பண்றான்? வாழ்க்கையே மாறிக்கொண்டிருக்கிறது. நண்பர்கள், இன்னைக்கு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வாட்ஸ்அப் காலம் என்பது வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. பைக்கில் போறவன் திருப்பி நிம்மதியாக வருவானாங்கிறதே சந்தேகமா இருக்கு. இவன் ஒழுங்கா போனாலும் பரவாயில்ல, எதுக்கு வரவன் ஒழுங்கா வரணும்? அவன் போதையில் நம்மளை தட்டி விட்டு போயிட்டா நம்ம குப்புறம் வந்து சாக வேண்டியது. பட்டிமன்றத்துக்கு வந்துட்டு போறான், டிவி வீட்டில் குப்புறம் வந்து எந்திரிச்சு போறேன். ஆடல் பாடலுக்கு 12 பேர் ஒரே பைக்கில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி வர்றான்னு தெரியல. விஞ்ஞான வளர்ச்சி மோகம். உண்மையிலே நண்பர்களே, கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டது வயல்வெளி காலம். கலர் கலராய் மாத்திரை சாப்பிடுவது தான் இந்த வாட்ஸ்அப் காலம். அன்னைக்கு பைபாஸ் ரோடும் கிடையாது, பைபாஸ் ஆபரேஷன் கிடையாது. உண்மையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது வாட்ஸ்அப் காலம். மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் வயல்வெளி காலமே இன்று தீர்ப்பளித்து அதையே நாம் பின்பற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்து, வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம். உண்மையிலே சங்கம் வளர வாழ்த்துக்களை கூட்டி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.